நான் சொல்லுகிறேன், வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரால் நிரம்பும் நாட்களுக்கு நேராக கர்த்தர் அழைத்து செல்கிறார். அதை யாரெல்லாம் எக்ஸைட் ஆகி ரிலீஸ் பண்ணாங்களோ அவங்கள மட்டும் ஆசீர்வதிங்கப்பா. God is taking to a season that உங்கள் வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரால் நிரம்புகிற, I said வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரால் நிரம்புகிற ஒரு மிகப்பெரிய சீசன் நேரம் ஆண்டு அழைத்து செல்கிறார். A bigger season that where நீங்க காற்றையும் பார்க்க மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க, உங்கள் வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரால் நிரம்பும். நான் சொன்னேன், வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரால் நிரம்பும். ஆண்டவரே, யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைமே தள்ள கை வச்சாங்களோ அவங்கள பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. So I want to read a word, then probably Sri Lanka ministry was wonderful. Thanks for your prayers. ஜெய் வந்து ஒரு சின்ன டெஸ்டிமனி ஷேர் பண்ணுவான். I just want to read one word. Luke chapter 9 verse 62. லூக்கா எழுதின அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 62ஆம் வசனம். எல்லாம் படிக்கலாமா? Thank you. எல்லாம் படிப்போம். லூக்கா 9:62. தலை கை வச்சு போட்டாச்சா? போட்டிங்களா? ரெடி? எல்லாம் படிக்க பாருங்க. தலை கை ஜான் கவுண்ட் 1 2 3 1 2 3 அப்படின்னா ஒன்று 4-5 பேர் எந்திரிக்கலன்னு அர்த்தம். 3-4 பேர் தலை கை வைக்கலன்னு அர்த்தம். 1 2 3 1 2 3 கோ. அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல என்றார். இந்த மெசேஜ் வந்து நான் ஜனவரி மாதமே எனக்கு ஆர்டர் கொடுத்தார். அந்த ஐபேடை கீழே கொண்டா ஜனவரி மாதமே ஆர்டர் கொடுத்தார். பட் சம்டைம்ஸ் காட் போஸ்ட்போன்ஸ் சர்டன் மெசேஜ் ஃபார் அ சர்டன் சீசன். ஸோ நான் இந்த மெசேஜை வச்சுக்கிட்டு எப்படா பிரசங்கம் பண்ணணும்னு காத்துக்கிட்டே இருக்கிறேன். அண்ட் டுடே காட் இந்த வீக் ஃபுல்லாக ஆண்டவர் என்கிட்ட பேசிகிட்டே இருந்தார். போன வாரம், அதுக்கு முந்தின வாரம், ஐ வாண்ட் டு ப்ரீச் திஸ் மெசேஜ். கலப்பையில் கை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவன் எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன். What you understand on this? We talk about kingdom of God and we talk about the blessings on heaven on earth. ஏன் கிறிஸ்தவர்கள் ஆசீர்வதிக்கப்படுறதில்லை? ஏன் ஆண்டவரை நம்பி பின்பற்றுகிறவர்கள் மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்கு நேரா போறதில்லை அப்படின்னா, ஒன் ஆஃப் த வெரி ரீசன், if anyone puts a hand on the plow and looks back, is not fit for the service in the kingdom of God. ஒரு டிரான்ஸ்லேஷன் போட்டிருக்கு, he is not fit for the inheritance of the kingdom of God. நம்ம வந்து சில காரியங்களை படிச்சுட்டு இருக்கோம். அதில் ஒன்று வந்து என்னன்னா, நார்மல் வாழ்க்கை வாழ கர்த்தர் நம்ம அழைக்கல. இந்த கிங்டம் அப்படியே இந்த ஏர்த்தில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஆண்டவர் அழைக்கிறான்னு சொல்லி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நோ டெப்ட், நோ சிக்னஸ், அது மாதிரி பரலோகத்தில் என்னெல்லாம் இல்லையோ அதெல்லாம் பூலோகத்தில் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு நேராக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். 2 பேர் சொல்லியிருக்காங்க ஆண்டவரே, அவங்களுக்கு மட்டும். பட் ஆனால் இது வந்து உண்மையாக மாற மாட்டேங்குது. இட்ஸ் நாட் becoming so true in many people life. Why? Somebody say why louder. ஒரு சுவாரஸ்யமான அதிர்ச்சி தருகிற தகவலை நான் உங்களுக்கு தரேன். I want you to receive it before Jay comes and share the testimony. Put your hands on your head. இந்த ஹீலிங் மினிஸ்ட்ரி நடக்குதுல்ல, not only now, for a very long time. Somebody say very long time. அதில் வந்து என்னன்னா, செக் செக் செக், ஹலோ செக், ஹலோ செக், ஹலோ செக் செக். அதில் இந்த ஹீலிங் மினிஸ்ட்ரி நடக்குது பார்த்தீங்களா? அதில் வந்து நாட் ஓன்லி நவ், இட் ஸ்டார்ட் ஃப்ரம் 19th centuryலேருந்து. யூ டேக் கேத்ரின் குல்மன், அதுக்கு முன்னாடி வந்து பென்சன் பிரதர்ஸ், நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்புறம் பென்னிஹின் அண்ட் ஆல் த பீப்புள் தட் நீங்கள் இந்தியாவில் இருக்கிற ஊழியங்களை யார் எடுத்தாலும் சரி, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சம் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் டு ஹோ. அப்படியே என்னை வேடிக்கை பார்க்காதீங்க. ரொம்ப முக்கியம் என்னன்னா, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சேஸ், அது யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஊழியக்கார், ரைட் நவ் பாஸ்ட் ஜான்சன் டேனியல், யாராக இருந்தாலும் சரி,
இந்த ஹீலிங் மினிஸ்ட்ரியில் ஹீலிங் மாத்திரம் கிடையாது, ஈவன் ப்ராஃபட்டிக்கல் டெலிவரன்ஸ் எது வச்சாலும் சரி, அதில் வந்து என்ன மேட்டர்னா 50 to 60% of people that who got healed, they go back to the sickness again. இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகே, நம்ம மிகப்பெரிய கூட்டங்களில் சுகப்படுத்தாது பென்னிகின் மீட்டிங்காக இருக்கலாம், இல்லை வந்து டிஜிஎஸ் ஐயா மீட்டிங், என்ன மீட்டிங், எவ்வளோ பெரிய ஊழியக்காக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஊழியங்களிலே சுகமாகிற விடுதலை ஆகிற ஆட்களில் 50% they will have the sickness back. இது வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். புரிஞ்சுக்கோங்க தலைக்கை வச்சு. ஏன்னா இதை we need to really understand. டெலிவரன்ஸ் இது நம்ம சர்ச்சில் நம்மளே பார்த்துருக்கோம், நிறைய பேருக்கு பிசாசு வெளியே போயிருக்கோம் இங்கே சர்ச்சில் வந்து. ஆனால் கொஞ்ச நாளில் பார்த்தா திருப்பி பிசாசு வந்துடும். இட் இஸ் அ சேலஞ்ச் ஃபார் கிறிஸ்டியன் இவாஞ்சலிஸ்ட் டு பெர்ஃபார்ம் மிராக்கிள். ஏன்னா மிராக்கிள் நடக்குது, கொஞ்ச நாளில் திருப்பி இந்த சுகவீனம் என்ன பண்ணுறது, வந்துடுது. இதை வந்து கெனித் ஹேகன் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாரு. I want this to go in your head today. So it's so true that it's so true that deliverance is real, healing is real. உங்களுக்கு கிடைத்த சுகம், டெலிவரன்ஸ், விடுதலை எல்லாம் ரியல் தான். கெட்டிங் டெலிவரன்ஸ், கெட்டிங் ஹீலிங், getting deliverance or getting healing is not a matter. Sustaining, somebody say sustaining, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். somebody say ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இவாஞ்சலிஸ்ட்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்படி வச்சுக்கோங்க, இப்போ ஒரு வீட்டில் திருட்டு போகுது, ஒரு வீட்டில் திருட்டு போகுது, அந்த வீடு பூட்டப்பட்டிருக்கு, லாக்கரில் ஜுவல்ஸ் வச்சுருக்குறாங்க. அதையும் மீறி தான் என்ன நடக்குது, சத்தமாக சொல்லுங்க, என்ன நடக்குது? ஐ வாண்ட் டு டெல் யூ, இதை குறித்து நான் அடுத்த வாரம் விலாவரியாக பேசுகிறேன். ஐ ரியலி வாண்ட் டு டாக் ஆன் திஸ் டாபிக். புட் யுவர் ஹேண்ட்ஸ் ஆன் யுவர் ஹெட். பிகாஸ் you got deliverance doesn't mean that you will stay in the deliverance for longer. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தலை கேச்சுக்கோங்க. Because you got a financial breakthrough doesn't mean that you will stay in the financial breakthrough for longer. Put your hands on your head again. Because you got a healing on your body doesn't mean that you will stay in the day. So it's very important that you and I need to understand healing, deliverance, or any blessings. You can have a breakthrough today, you can have a deliverance today, but in order to stay in that, that's very important. அதுதான் தலைக்கட்சி கிறிஸ்தன்டம் சொல்லி கொடுக்க மறந்துருச்சு. The one thing that Christendom failed to introduce to the believers, how to stand on the word. இப்போ நான் அதை குறித்து அடுத்த வாரம் நிறைய பேசுகிறேன். Today this is not my sermon, but I want this to go in your head. தலை கழிச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து சுகர் இல்லை அப்படின்னு வந்து விசுவாசமாக பேசிகிட்டு இருக்கேன். இட் டசன்ட் மீன் தட் ஐ வில் நாட் ஹாவ் சிம்டம்ஸ். ஐ வில் ஹாவ். அந்த சிம்டம்ஸ் வரப்ப ஹவு டு ஐ ரியாக்ட் இஸ் வாட் மேட்டர்ஸ். நல்லா கேட்டுக்கிறீங்களா? இதுதான் நம்மளுக்கு ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்னா, ஒன்ஸ் யூ கெட் டெலிவர்ட் ஃப்ரம் ஒன் ப்ராப்ளம், யூ திங்க் தட் ப்ராப்ளம் இஸ் ஓவர் ஃபார் லைஃப் டைம். நோ. The very problem that you were in will keep on, somebody say keep on, coming to you. பிசாசு சும்மா இருக்க மாட்டான். திரும்ப திரும்ப, I said say திரும்ப 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 அவனுடைய வேலையே கொல்லவும் அழிக்கவும்.
somebody say கொல்லவும் அழிக்கவும். ஸோ அந்த கொல்லவும் அழிக்கவும் அவன் உங்கள்கிட்ட வந்துக்கிட்டே இருப்பான். ஒருவேளை உங்களுக்கு ஒரு வியாதி சுகமாக இருக்கலாம், ஒரு ஒரு கடன்லேருந்து நீங்கள் வெளியே வந்திருக்கலாம், ஒரு ஃபினான்ஷியல் பிரேக் நடந்திருக்கலாம், ஒரு வேலையில் உயர்வு வந்திருக்கலாம். ஆனால் அதே வேலையை திருப்பி பிடுங்கிறதுக்கு பிசாசு ரெடியாக இருந்துக்கிட்டே இருப்பான். நான் சொல்ல எத்தனை பேருக்கு வழங்குது? இஃப் சிச்சுவேஷன் கம்ஸ் லைக், என்னன்னா, it is so true that we will have this problem again and again. ஆனா நீங்கள் இந்த பிரச்சனைய இண்டிவிஜுவலா, somebody say இண்டிவிஜுவலா, தலை கை சொல்லுங்க, இண்டிவிஜுவலா, ரெண்டு கை தலை சொல்லுங்க, இண்டிவிஜுவலா எப்ப ஃபேஸ் பண்ண வார்த்தையை உபயோகிக்க பழகுறீங்களோ அன்னைக்கு தான் ஒரு உண்மையான விடுதலையை நீங்கள் இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்வீர்கள். கைகளை தட்டலாமா இயேசுவின் நாமத்தினால்? ஹல்லேலூயா. Thank you. I parked that. I will preach on that maybe next week or the week after about that. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்ற ஒரு காரியம், Jesus replied. இந்த அதிகாரத்தில் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா அதில் ஆண்டவர் என் பின்னாடி வாங்கன்னு சொல்றப்ப 3 பேர் பேசுறாங்க. என்ன சொன்னாங்க? ஒருத்தர் என்ன சொல்றாரு? எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு அப்புறம் அடக்கம் பண்ணிட்டு வரேன். இன்னொருத்தர் என்ன சொல்றாரு? So people had reasons. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, களைப்பையின் மேல் கை வைக்கிறவன். எத்தனை பேர் விவசாயம் செய்யறத பார்த்துருக்கீங்க? ஒன்று பார்த்துருக்கீங்களா? அந்த கலப்பையில் கையை வச்சுட்டு முன்னாடி பார்த்து போகணும், இல்லைன்னா இந்த அலைன்மெண்ட் என்ன ஆயிடும்? மாறிடும். ஓகே, ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கலப்பையில் கை வைத்து முன்னாடி பார்த்து ஓடுகிறவனுக்கு தான் கிங்டம் பிளெஸிங்ஸ் கிடைக்கும். Hallelujah. Not for the people that who always cherish in their old life. Not for the people that who want to turn back. எப்பப்பெல்லாம் நான் திரும்பி அங்கே ஓடிட்டு அங்கே போயிட்டு திருப்பி ஜாலியாக இருந்துட்டு அப்படி இல்லை. People that who desire. Somebody said desire. கலப்பையில் கை வச்சு நான் பின் திரும்ப மாட்டேன்னு யாரெல்லாம் முடிவெடுக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் கடன் இல்லாத வாழ்க்கை, அவங்களுக்கு தான் வியாதி இல்லாத வாழ்க்கை, அவங்களுக்கு தான் ஒரு மிகப்பெரிய வெற்றி கர்த்தர் கொடுப்பார். ரெண்டு கையை மேல தூக்கி தட்டி அப்பா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க பாலாம், ஆமென் சொல்லுங்க. ஸோ ஆண்டோட பிரதான கிருபையினால the Sri Lankan ministry, I want Jay to come to share the testimony for a few minutes. கையை தட்டி ஜெயை நம்ம கூப்பிடலாம். ஒரு குளோரியஸான மினிஸ்ட்ரியை ஸ்ரீலங்காவில் ஆண்டவர் பண்ண கிருபை கொடுத்தா. ரெண்டு கையை நல்லா பலமாக தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறபடியா. ஹல்லேலூயா. ஸ்ரீலங்கா மினிஸ்ட்ரிக்காக எங்களை நினைத்த மற்றும் ஜெபித்த அனைவருக்காக நன்றி செலுத்துகிறேன். முதலாவது ஆண்டவருக்கு மிகவும் நன்றி. டே 1 உங்களுக்கு தெரியும், வெள்ளிக்கிழமை காலையில் இங்கேருந்து நாங்கள் கிளம்பும் போதுலேருந்தே வந்து பயங்கரமான ஒரு ப்ராப்ளம். எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த ரூட்டில் அவ்வளோ டிராஃபிக். ஆன் டைமுக்கு போக முடியுமான்னு தெரியல. பிசாசனுடைய போராட்டம் அவ்வளவாக இருந்தது. ஆனாலும் எல்லா இடத்துலையும் ஆண்டவர் வந்து வெட்கப்பட விடலை, தலைகளை உயர்த்தி வச்சார். ஆமேன். எங்களை ஸ்ரீலங்காவில் ஹவுஸ் பண்ணவங்க வந்து சந்துரு ஃபெர்னாண்டோ, ரெவரண்ட் சந்துரு ஃபெர்னாண்டோ அண்ட் பெத்தேல் காஸ்பல் சர்ச், அவங்க தான் எங்களை கூப்பிட்டாங்க. ஏர்போர்ட் உள்ளே போயிட்டோம். செக்இன் பண்ணுறதுலேருந்தே பயங்கர ப்ராப்ளம். நாங்கள் ஸ்ரீலங்காவுக்கு ஒரு கான்ஃபரன்ஸ்க்காக போகிறோன்னு சொன்னதில் ஆரம்பித்ததுலேருந்து அவங்க பயங்கரமாக வந்து அந்த அஃபீஷியல்ஸ் வந்து ரொம்ப சந்தேகப்பட்டாங்க எங்களை. ஏதோ வேறு ஏதோ ரீசனுக்காக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி எங்களை 2-3 இடத்துல எல்லாம் வந்து செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் எங்களை இமிக்ரேஷன் உள்ளே விட்டாங்க. அந்த இடத்துலையும் ஆண்டவர் வந்து எல்லா தடைகளையும் உடைத்தார். ஆமேன். ரெண்டாவது, நாங்கள் வெள்ளிக்கிழமை போயிட்டோம். சாயங்காலம் அந்த மீட்டிங் சர்ச்சுக்கு போனோம். ரைட் ஃப்ரம் த பிகினிங், தொடக்கத்திலேருந்து ஆண்டவருடைய பிரசன்னம் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஆண்டவர் வந்து அங்கே ஃபஸ்ட்டு வந்து ஒரு கேர்ளை வந்து கூப்பிட்டு சரவணன் அப்படிங்கிற ஒரு நேமை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக அவர் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுகிட்ட ஃபர்தராக கேட்கும்போது தான் தெரிஞ்சது வந்து எங்களை ஹோஸ்ட் பண்ண இன்னொரு பாஸ்டரோட பேர் வந்து கணேஷ். அவருடைய முழு பெயர் வந்து சரவணன் கணேஷ். ஸோ அவங்க ரொம்ப அமேஸ் ஆகிட்டாங்க. அங்கே உள்ள மக்கள்லாம் ரொம்ப தாகமாக ப்ரொஃபட்டிக் வேர்டு இப்படி வெளிப்பட்டதை மேபி அவங்க ரொம்ப நாள் கழித்து பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. பரவாயில்ல, ஆண்டவர் பெயர் சொல்லிலாம் கூட கூப்பிடுவாரா அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுடைய தாகம் இருந்தது.
அந்த இடத்துலையும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. அந்த போன 2 நாள் ஒரு ஆல்மோஸ்ட் 3 நாள் அண்ணனுக்கு வந்து உடம்பு வந்து சரியில்லை, பயங்கர ஃபீவர். ஸோ அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து ஆண்டவர் தான் எங்களுக்கு பலனாக இருந்தார். ரூமுக்கு வரும்போது அண்ணனால் எந்திரிக்க கூட முடியல, செம்ம டயர்டாக அப்படியே படுத்துட்டாங்க. ஃபீவர் ரொம்ப ஹையாக இருந்தது. பட் அட் த சேம் டைம் மினிஸ்ட்ரின்னு வரும்போது வந்து இஸ் அ டிஃப்ரெண்ட் பர்சன் ஆல் டுகெதர். பயங்கர சிங்கம் மாதிரி ப்ரீச் பண்ணாங்க, ஓடினாங்க, ஆடினாங்க, பாடினாங்க, பேர் சொல்லி கூப்பிட்டாங்க. ஆண்டவர் தான் நிச்சயமாக அண்ணனுக்கு பலனாக இருந்திருக்க முடியும். நிச்சயமாக உங்களுடைய ஜபங்கள் அதிகமாக தாங்கினதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் த ப்ரேயர்ஸ் அகைன். ரெண்டாவது டே 2ல் பார்த்தோம் அப்படின்னா பாஸ்டர்ஸ் மீட்டிங். ஆண்டவர் வந்து ஒரு பாஸ்டரை வந்து பெயர் சொல்லி அழைச்சார். அவர் பேர் ராஜ்குமார்னு நினைக்கிறேன், பாஸ்டர் ராஜ்குமார். அவர் பயங்கர உடஞ்சி போன ஒரு நிலைமையில தான் வந்தாங்க. யூஸ்வலாக அந்த மீட்டிங்க்கு வந்து 80-90 பீப்புள் வருவாங்க, க்ளோஸ் டு 100 பீப்புள் வருவாங்கன்னு சொன்னாங்க. பட் நாங்கள் போன நேரத்தில் 30 to 40 பீப்புள் தான் ஆல்மோஸ்ட் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த ஒரு நபருக்காக ஆண்டவர் வந்து அண்ணன் அந்த இடத்துல அழைச்சிட்டு போய் அவரோட கூட திட்டமும் தெளிவுமாய் ஆண்டவர் பேச வச்சாங்க. அவர் பயங்கரமாக உடஞ்சிட்டார். நான் நிறையா ஒரு 4 பேர்த்துக்கு நான் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன், ஜெரால்டு அண்ட் அண்ணன் அக்கா எல்லாத்துக்குமே. அன்னைக்கு சனிக்கிழமை சாயங்காலமும் பார்த்தோம் அப்படின்னா ஹீ மேக்ஸ் அஸ் டு சிட் வித் நோபல்ஸ். ஒரு பாலஸ்தீன் எம்பசியோட ரெப்ரஸன்டேட்டிவ், அவங்களோட கூட போய் உட்கார வச்சு அண்ணனுடைய பெயரை வந்து ஆண்டவர் பெருமைப்படுத்தினார். ஓகே, நம்ம அண்ணன் சொல்லும்போது நம்ம எல்லாரும் தான். ஆமேன், அல்லேலூயா. அதுக்காக நம்ம எல்லாம் ஒரு கரங்களை வேணால் தட்டலாமா? ஆமேன். அடுத்த நாள் காலையில் சண்டே, யூஸ்வலாக எங்கள் பிளான் வந்து 2 தமிழ் சர்வீஸில் தான் ப்ரீச் பண்ணுறது மாதிரி இருந்தது. பட் நாங்கள் நைட்டு 12-1 மணிக்கு தான் படுத்தோம். காலையில் 4 மணிக்கெலாம் எழுந்துட்டு 6 மணிக்கு சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஃப்ரம் 6 to 11:30 வரைக்கும் இடைவிடாமல் சர்வீஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. அண்ணன் வந்து 3 சர்வீஸ்லையுமே பயங்கரமாக ப்ரீச் பண்ணாங்க. நிறைய பேர்த்தோட பேர் சொல்லி ஆண்டவர் கூப்பிட்டார். அநேகர் சுகமானாங்க. அநேகருடைய ஒரு சில இடத்துலலாம் அண்ணனே சொன்னாங்க, ஒரு 3-4 பிசாசுகள்லாம் வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிறத நான் பார்த்தேன் அப்படின்லாம் சொன்னாங்க. இன்னொன்று என்னன்னா வந்து அந்த மக்கள் வந்து ரொம்ப தாகமாக இருந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடான வார்த்தைகளை அவங்கள கேட்டு ரொம்ப நாள் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் ரொம்ப ஹாப்பியாக பாஸ்டர் இன்னும் ஒரு 3-4 நாள் எங்களோட கூட இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவங்களுடைய தாகத்தையும் ஆர்வத்தையும் வெளிப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் அந்த சர்ச்சோட பாஸ்டர் அம்மா, அவங்க நம்ம ஷீபாக்கா மாதிரியே செம்ம தாழ்மையாக இருந்தாங்க. பார்க்கும்போதே ரொம்ப ஆசையாக இருந்தது. அவங்க எங்களை ட்ரீட் பண்ண விதம், மற்ற உடன் ஊழியர்களை முன்னாடி நிற்க வச்சு அழகு பார்க்குற அந்த விதம் எல்லாமே வந்து அண்ணாக்கா பண்ண மாதிரி இருந்தது. அவங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ரெண்டாவது வந்து அன்னைக்கு அந்த சிங்கள சர்வீஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு லேடிக்கு வந்து அண்ணன் சொன்னாங்க, நீங்கள் ஜப்பான் போக போகிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த லேடி அதுக்கு சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த டெஸ்டிமனி ஷேர் பண்ணாங்க. ஆமாம், எங்கள் பையன் வந்து ஜப்பானில் ஒர்க் பண்ணுறாரு, என்னையும் கூப்பிட்டுருக்கிறாரு, நானும் போக போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக வந்து அதை வந்து சொன்னாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. எனக்கு என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னா, அண்ணா வந்து இலங்கை தமிழ் பேசுவாங்கன்னு சொல்லுது. அண்ணா அங்கே போயிட்டு எனக்கும் இலங்கை தமிழ் கதைக்க தெரியுமா அப்படின்லாம் சொன்னாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஓவராலாக அந்த ட்ரிப் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் டைம் வந்து அவங்க வந்து ஒரு பெரிய குருசேட் மாதிரி பிளான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்காக ஜெபித்த, எங்களை நினைத்த மற்றும் ஊழியத்தை தாங்கின அனைவருக்காக ரொம்ப நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஜெய்க்காக கர்த்தர். நான் மட்டும்தான் டிக்கெட் போட்டிருந்தேன். ஐ வாஸ் நாட் வெல் த லாஸ்ட் ஒரு. அப்போ ஷீபா சொன்னாப்பா, நீ தனியாக போகாத, யாராவது கூட்டி போ அப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லி நம்ம பசங்க யார்ட்டையுமே பாஸ்போர்ட் இல்லை. ஸோ அப்போ ஜெய்கிட்ட கேட்டேன், ஜெய் உன்ட்ட பாஸ்போர்ட் இருக்கான்னு சொல்லினா ஜெய் சொன்னால் ஆமாம் இருக்குன்னு சொன்னேன்னே. தென் ஐ புக்ட் ஹிம் அலாங் வித் மீ. ஸோ ஜெய் ரொம்ப பாவப்பட்டான் என் கூட வந்து. ஏன்னா சாட்டர்டேலாம் ஃபீவர் டு த கோர் பயங்கரமாக ஏறிச்சு. நம்ம பசங்கள்லாம் மிரட்டே கொஞ்சம் அங்கே அமுக்குங்கடா இங்கே அமுக்குங்கடான்னா, ஜெய்க்கு அது பழக்கம் கிடையாது. ஜெய் இங்கே அமுக்குடா அண்ணே அண்ணே அப்படியே ஒரு 2 செகண்ட்ஸ் அமுக்கிட்டே. நம்ம பசங்க வந்து கண்டினியூஸாக அனுப்புவான், அண்ணே ஓகே அண்ணே, அப்புறம் ஜெய் இங்கே அமுக்குடா அண்ணே 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 சொல்லி. ஸோ தேங்க்யூ ஜெய், வந்து இட் வாஸ் ரியல் பிளெஸ்ஸிங். ஆனால் ஜெய்கிட்ட ஒரு காரியத்தை நான் பார்த்தேன். இப்போ நம்ம ஃப்ளைட்டில் உள்ளே போனோன்னே இந்த ஏர் ஹோஸ்டர்ஸ்லாம் வந்து வாங்க
வெல்கம் அப்படி சொல்லுவாங்க. எனக்கெல்லாம் பழக்கனால வந்து அடிக்கடி உடனே வந்து ஜெய் வந்து தேங்க்யூ வெரி மச் மேடம். ஜெய் அங்கே வந்து ஹோட்டல்லே அப்படி தான். ஹோட்டலில் வந்து செக்கப்லாம் பண்ண ஜெய் தேங்க்யூ வெரி மச் மேடம், ஒரே புன்னகையா. காட் பிளஸ் ஹிம். ஓகே என்னடா தேவ சாயல் வெளி தேங்க்யூ வெரி மச் மேடம். மேடம்கிட்ட தான் தேங்க்யூ வெரி மச் மேடம். எனிவே பிரைஸ் தி லார்ட். ஹalleluya சொல்லுங்க பாலா. The God name was glorified and we had a wonderful time. ஒரு பிக்சர் நான் போடுறேன். I met a Palestinian ambassador for Sri Lanka. அந்த பாலஸ்தீன் அம்பாசிடரை மீட் பண்ணோம். So surprised how God does things. இந்த ஒரு ஃபோட்டோ போடுறேன். How God connects. அவர் வந்து he is a Palestinian Muslim and he is an ambassador in Sri Lanka. ரொம்ப ஒரு 15 நிமிஷம் தான் பேசியிருப்போம். ஸோ he said can you pray for me அப்படின்னு சொல்லிட்டு he asked me. So I prayed for him. நான் அவருக்கா ஜெபம் பண்ணேன். அந்த ஃபோட்டோ இருக்கு, அந்த இருக்கு போடுறேன். 2 ஃபோட்டோ போட்டிருக்கேன். ஸோ I prayed for him. He got so excited. எனக்கு எக்ஸைட் ஆகிட்டு அவர் கேட்டார் டெல் மீ அபவுட் யுவர் சர்ச் அப்படின்னா. நான் சொன்னேன் நான் இதெல்லாம் பண்ணுறோம், அந்த ஸ்கூலு நம்ம பண்ணுற எல்லாத்தையும் சொன்னால் ரொம்ப பயங்கரமாயிட்டு I'm going to connect with you the Palestinian ambassador of India. You will have a red carpet welcome in June, July அப்படின்னாரு. ஹalleluya. ஸோ நான் இங்கே வந்து செக் பண்ணேன். இந்த பாலஸ்தீன் அம்பாசிடர் ரோடிங்னா அது பார்லிமெண்ட் பக்கத்தில் இருக்குது. ஹalleluya. இங்கே போயிட்டு நம்ம அங்கே சீக்கிரம் போயிடுவோம் இயேசுவின் நாமத்தினால. ஹalleluya. ஃபோட்டோவை போடுப்பா. அதில் அவர் சொன்ன காரியம் என்னன்னா how much support that you get. நீங்கள் வந்து எவ்வளோ சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்குது வந்து ஃபாரின் கண்ட்ரிலேருந்துலாம் அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் சொன்னேன் ₹1 கூட கிடையாது. அப்படியா? You run a church without a foreign support? I'm going to fund you. Hallelujah. நல்ல கையை தட்டி ஆமென். ஸோ நம்ம சர்ச் டீட் எக்ஸலன்ஸ் அப்துல் இஸ்மாயில் நினைக்கிற பேர். அடுத்த ஃபோட்டோ போடு. ஸோ God help me to pray for him. That's very important. என்ன இல்லை ஒரு பெரிய ஆச்சரியன்னா he finished theology course in Bethlehem. பெத்லஹேமில் ஒரு பைபிள் காலேஜில் ஒரு தியாலஜி போட்டு படிச்சிருக்கிறாரு. ஸோ அவர் வந்து சொன்னார் உங்கள் சர்ச்சிலேருந்து ஒரு 50 பேரை நான் வந்து ஒரு பில்கிரிமேஜ் ஃப்ரீயாக கூட்டி போகிறேன் அப்படின்னு இருக்காரு. ஹalleluya. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. தம்பி ஒரு ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணி போகிறதுக்கு இவ்வளோ அக்கப்போர் பண்ணுறீங்களேப்பா. உங்களுக்காக விசேஷமாக ஜெபம் பண்ணணும். ஹalleluya. I got an opportunity to pray for him and prophesy over him. ஆண்டவர் வந்து I think great things are ahead in Jesus name. Hallelujah. So Jesus replied, no one has put hand on the plow and looks back is not fit for the service in the kingdom of God. தலை கைச்சுக்கோங்க. கலப்பையில கை வச்சு திரும்பி பார்க்கிற யாராலையுமே இந்த ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. ஹalleluya. இது வந்து உடனே நம்ம என்ன பண்றோம்னா மினிஸ்ட்ரி அப்படின்னு ஈக்குவலேட் பண்ணாது. இதை குறித்து ஒரு நைட் பிரேயர்ல பேசினேன். இட்ஸ் நாட் அபவுட் மினிஸ்ட்ரி. மினிஸ்ட்ரியும் தான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா உங்கள் வாழ்க்கையில் இப்போ நீங்கள் குடும்பத்தில் யூ டேக் அண்ட் ஓவ் ஆஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஒரு பிள்ளைகளை வளர்க்குறதுல, ஒரு வேலையில் நீங்கள் எடுக்கிற எல்லா முடிவுலையும் ஆண்டவருடைய திட்டத்தின்படி நீங்கள் முடிவெடுத்த பிறகு திரும்பி பார்ப்பீர்கள் என்றால் நீங்கள் எடுத்த முடிவில் பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. நான் சொல்ல தம்பிக்கு விளங்குது? விளங்குறவங்களாம் கை தூக்கி அல்ல சொல்லியிருக்கணும், ஆமே சொல்லியிருக்கணும். ஐயா கையை தட்டிருக்கணும் பலமா. Look at me. I want to tell நீங்கள் வந்து I want to ask question. எத்தனை பேருக்கு உங்கள் வேலையில் இல்லை மினிஸ்ட்ரியில் இல்லை வந்து இல்லை உங்கள் குடும்ப இதில் வந்து ஒரு ஸ்டாக்னண்டான சுச்சுவேஷன் இருக்குது, என்னால் மூவே ஆக முடியல அப்படின்றவங்களாம் கை தூக்கி காட்டுங்க. திஸ் மெசேஜ் இஸ் ஃபார் யூ. வெக்கப்படாமல் 2 கையும் தூக்கி காட்ட சொன்னேன். ஹalleluya. குட் 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 குட். அப்படியே தூக்கி வச்சிருங்க, தலை கை வச்சுக்கோங்க. let the word goes in your heart. Because somebody say because you turn back many times or sometimes of the decision that you have taken,
the syndrome of the symptoms or the syndrome of Lot wife has happened in your career. I'm speaking to somebody today morning. தலை கழிச்சுக்கோங்க. நீங்கள் சில முடிவுகளை ஆண்டவருக்காக எடுக்கிறீங்க, ஆனா திரும்பி பார்த்ததன் விளைவு நிமித்தமாக, திரும்பி பார்த்ததினாலே லோத் எப்படி மனைவி உப்பா மாறினாலோ, உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட வேண்டிய ஆசீர்வாதங்கள் ஏற்படாமல் it has become stagnant. I want to break that, that stagnant in Jesus name today. தலை கழிச்சுக்கோங்க. Hallelujah. ஒன்று சொல்லவா, எல்லாரும் தயவு செய்து கையில் வைங்களேன் தலை. As much as your life is physical, it is spiritual. நான் சொல்லவா, நாம் கர்த்தருடைய ஸ்பிரிச்சுவல் பீயிங்காக இருக்கிறதுனால ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் உங்கள் வாழ்க்கை நடக்கிற, நான் சொல்லுவேன், என் வாழ்க்கையில் ஒரு 500 ரூபா இழந்தாலுமே அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீசன் இருக்கு நான் நம்புவேன். நான் சொல்றது விளங்குதா? உங்கள் வாழ்க்கையில் ஒரு 50,000 ரூபா, ஒரு 1 லட்சம் நட்டப்படுகிறீர்கள் என்றால் அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீசன் இருக்கு, இயேசுவின் நாமத்தினால. நல்ல தலை கழிச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியம் என்னன்னா, because we are spiritual being, the spiritual realm is so real whether you understand it or not. If you lose your job, there is a spiritual reason behind it. If your job is not all right, there is a spiritual realm behind it. உங்க வாழ்க்கையில சில ஆசீர்வாதங்கள் தடையா இருக்குன்னா there is a spiritual reason behind it. நல்லா புரிஞ்சுங்க. தலை கை வச்சு 2 கையும் தலை. ஒரு ஆசீர்வாதம் தடைப்படுதுன்னா there is a spiritual reason behind it. As much as physical, there is a spiritual reason. அதாவது பிசிக்கல்னா இயற்கையா பிசிக்கலா நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களுக்கு பின்னாடி ஒரு ஸ்பிரிச்சுவல், somebody say spiritual. நல்லா சொல்லுங்க, ஸ்பிரிச்சுவல். பின்னாடிக்கெல்லாம் சத்தமா சொல்லுங்க பாலா. ரீசன் பிஹைண்ட் இட். ஒரு அல்லே சொல்லுங்க பாலா, சத்தமா அல்லே சொல்லுங்க. உன் தலை கேச்சுக்கோங்க. The stagnation of your finance because you turn back sometime, stop giving your tithe, or you turn back sometime giving tithe little later. நீங்க எல்லாம் சாதாரண, நான் ஏன் உள்ள இன்சிஸ்ட் பண்றேன் தெரியுமா? ஆண்டவருக்கு ஃபர்ஸ்ட் கொடுங்க, ஆண்டவருக்கு லேட்டா கொடுக்காதீங்க. These are spiritual reasons. Enemy is trying to fight with your money and make it as a curse because the portion of God is not settled in the first. இது I don't know whether you understand it or not. உங்க வாழ்க்கையில உங்களுடைய பணத்தினுடைய முதல் பகுதி ஆண்டவருக்கு கொடுத்து பழகி பாருங்க. ஓவர் a period of time இந்த லோத்தினுடைய உப்பு தூண் கரைந்து உங்க வாழ்க்கையில blessing வரும். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்ம எல்லா செலவும் முடிச்சிட்டு கடைசி கொடுக்கிறதுனால we are still stagnant. It applies to every part of your life. உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா காரியத்திலையும் நீங்க எடுத்த முடிவுல திரும்பி பார்த்தீங்க என்றால் there will be a stagnant. பிசாசு ரெடியா இருப்பான். உங்க கவனிங்களேன், தலை கைவிங்களேன். இங்க எத்தனை பேர் கேன்சர்ல போய் ஊழியம் பார்க்குறீங்க? தலை கை தூக்கு காட்டுங்க, 2 கை தூக்கு காட்டுங்க. நல்ல you need to really understand you are in a biggest spiritual battle of your lifetime. Do you understand that? நான் சொல்லவா, சும்மா சாதாரணம் கிடையாது. கேன்சர்லாம் நீங்க ஒரு சோல நரகத்திலேருந்து வெளியே கூட்டு வந்துட்டா பிசாசு சும்மா இருப்பான்னு நினைக்கிறேன். உங்க ஜெனரேஷன் மேலேயே கடுப்பா இருப்பான். He is not only angry on you for the entire generation of your life. அதனால தான் நான் சொல்றேன், as much as it's physical, the problem that you face, it is so spiritual. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒரு அல்லே சொல்லுங்க பாலா. பத்தாது. அதாவது ரொம்ப முக்கியம் என்னன்னா, நல்ல தலைக்கு வச்சுக்கோங்க. இந்த ஃபேம் உடைய இந்த காஸ்ட் ஆஃப் ஃபேம் இருக்குல்ல, அதுக்கு முக்கியமான காரியம் நீங்க இந்த கலப்பையில கையை வச்சுட்டு 1 செகண்ட் திருப்பி பார்க்கறது. கார் ஓட்டுறீங்கல்ல, கார் ஓட்டுறப்ப ரியர் வியூன்னு ஒன்று இருக்கா? இப்போ அதுக்கு கேமராலாம் வந்துருச்சு. அதை அட் அ டைம்ஸ் பார்க்கலாம் when you are going back, but not always. நமக்கு இருக்க மிகப்பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியுமா? I'm speaking to somebody this morning. அப்படி இருந்தோம்ல, அங்க இருந்தா நல்லா இருந்திருக்குமே,
அந்த வேலை நல்லா இருக்குமா, ஊர்ல இருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருப்பேன்ல, இங்க இருந்தா இல்ல அங்க இருந்தா. That will bring fame in your life, famine in your life. I want to, நான் வந்து உங்களோட பயங்கரமா பேச விரும்புறேன். உங்க வாழ்க்கையில இருக்கிற பேர் இழப்புக்கு, உங்க வாழ்க்கையில இருக்கிற மிகப்பெரிய வியாதிக்கு, உங்க வாழ்க்கையில இருக்கிற மிகப்பெரிய கஷ்டத்துக்கு காரணம் தெரியுமா? You want to cherish your old life. நீங்க ஒரு டிசிஷன் எடுத்துட்டீங்க ஆண்டவருக்காக, but now you want to cherish your old life. அப்ப என்ன தெரியுமா நடக்கும்? தலை கேச்சிருக்கீங்களா? அப்ப என்ன தெரியுமா நடக்கும்? நீ இப்ப கரண்டா இருக்கல வேலை, அதுல வெற்றியே இருக்காது. Because you are not respecting what God has given you right now, and you are cherishing that what was earlier, that never being the kingdom. You are not fit to be flourished on your current role. நீங்க திரும்ப திரும்ப நான் லண்டன்ல இருந்தா நல்லா இருக்கும். நேற்று கூட நைட்டு பேசிட்டு இருந்தேன் நானும் ஷீபாவும். we were eating என்னம்மா சாப்பிட்டேன் நான், ஸ்ட்ராபெரி. ஷீபா ஜொஹானா ஒரு ஸ்ட்ராபெரி வாங்கி வச்சிருந்தா, அது சாப்பிட்டு ரொம்ப புளிச்சிச்சு. அப்போ நான் சொன்னேன் யூகேல வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தென் நானும் ஷீபாவும் வி ஹேட் கான்வர்சேஷன். சரி என்ன மாதிரி வாழ்க்கை பாப்பா. நாங்கள் வந்து இந்த ரொனால்டு வந்து வந்தப்போ ஒரு ஆரஞ்சு ஜூஸ் வீட்டில் வாங்கி வச்சுருந்தோம். அப்போ மட்டும் தான் வாங்குவோம், வரப்போ மட்டும்தான். அது வந்து தண்ணியாக இருக்குது. அங்கே யூகேல வந்து அப்படியே சொலை இருக்கும். அந்த இதில் வந்து வெறும் அப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ண சொல்ல இருக்கும். நானும் ஷீபாலாம் மார்னிங் வந்து வி டோன்ட் ட்ரிங்க் வாட்டர், வி ஒன்லி ட்ரிங்க் திஸ் ஆரஞ்சு ஜூஸ். அப்படியே கலராக ஆகிட்டோம். அங்கே இருக்க எங்கள் பழைய எங்கள் போட்டோலாம் எடுத்து பாருங்கள், பல்லவிலேன்னு கலையார் கலர், பிகாஸ் ஆஃப் திஸ் ஜூஸ். அது வந்து உங்கள் டெக்ஸ்டரையே மாற்றும். வி செரிஸ்ட். சே அப்படின்னு ஒரு வார்த்தை வருது, சே அப்படி இருந்த நம்மள அப்படின்னு சொன்னாலே ஆண்டவர் இந்த மெசேஜ் கொடுக்குற, அப்படி இருந்த அப்படின்னு என் வாழ்க்கையில் நான் சொல்ல. இட் இஸ் ஸோ ட்ரூ தட் த லைஃப் தட் வாட் வி ஆர், நாங்கள் இருக்கிற வாழ்க்கையை காட்டிலும் பயங்கர பெட்டரான எல்லா விதத்துலையும் ஒரு சந்தோஷமான லைஃப் யூகேல நான் இருந்தேன். அது எந்த மாற்றமும் கிடையாது. பட் வாட் கரண்ட்லி am I in is more important than what I was in. ஐயா மேல தூக்கி தட்டுங்க பாக்கலாம். தலைப்பையில கை வச்சுட்டு, even if you take 1 second, somebody say 1 second. இந்த கார் இந்த பைக் ஓட்டிட்டு கார் ஓட்டுறவங்க புரிஞ்சிருப்பீங்க. நீங்க பைக்கில் வந்து 2 நிமிஷம் கண்ணை கூட மூடிட்டு ஓட்டலாம், டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு காலை ஊனிடலாம். காரில் அப்படி கண்ணை மூடினா போய் சேர்ந்துருவேன். என்ன சொல்ல நான் அவரோட அப்படிதான். கார் ஃபஸ்ட்டு ஓட்டினேன் 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் போகிறப்ப எங்கள் வீட்டில் கார் வாங்கினாங்க. அப்போ வந்து பைக் ஓட்டுற மாதிரி ஒரு நாள் வந்து கார் அப்படி எடுத்துக்கிட்டே பின்னாடி பார்த்துட்டு இப்படி ஒன்றுன்னா நேராக ஒரு லேடி மேலே விட்டேன். அதனால அது பொழைச்சிருச்சு, ஒரு ஆளே சொல்ல பார்க்கலாம். So now I understood I can't take deviation as I was driving in the bike when I was driving in the car. தலை கழிச்சிங்களா? The more higher that you grow, the more concentration that you should set on the job that is given to you. நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வேணும். நம்ம எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படணும்னு ஆசைப்படுறோம். நம்ம எல்லாம் ஃபினான்ஷியலா பிளெஸிங். பட் do you have, நீங்க அந்த கலப்பை மேல் கை வைத்து தைரியமா பின்னோக்கி பார்க்காம கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஓட்டத்தை முன்னோக்கி போகிற ஆளை எங்க அப்பா பிளஸ் பண்ணாம இருந்ததா சரித்திரமே இல்லை. 2 கையை மேல தூக்கி தட்டுங்க பார்க்கலாம். ஹalleluya. somebody say இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வாதம் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. ஆமென் சொல்லுங்க. அதுமா ஆமென் சொல்லுங்க. 2 கையை தள்ள வச்சுக்கோங்க. நிறைய பேர் கை தூக்குனீங்க that you are not flourished in the current situation. I want to tell you, I want to bless you. 2 கையும் தள்ள வச்சு எந்திரிச்சு ஒரு நான் சொல்லிருக்கேன், ஜான் எஸ் ஆஸ்வால் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரர் ஒரு ஆப்பிரிக்கா பக்கத்தில் ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போகிறார். போயிட்டு ஊழியம் செய்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவரே நான் அந்த இடத்த விட்டு பின்னோக்கி திரும்பி வரமாட்டேன். ஸோ he went and preached the word of God. None of them saved. ஒருத்தர் கூட சேவ் பண்ணல. அங்கே இருக்க மக்கள்லாம் கொஞ்சம் இந்த ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறேன், ஆண்டவர் இத்தனை வருஷமா ஊழியம் பண்ணுறேன், ஒரு சோல் கூட. அப்போ வந்து ஆண்டவர் கேட்குறாரா, நீ என்ன சொன்ன? நான் வந்து செத்தாலும் பின் திரும்ப மாட்டேன். ஓகே, அப்பயே வந்து அந்த கரையில் ஒரு போட்டை வச்சிருக்கிறேன்.
கரையில் போட் எதுக்கு வச்சிருக்கிற? ஏதாவது ஒன்று கொலை பண்ண வந்தால் ஏறி ஓடுறதுக்கு வச்சிருக்கிற. முதல் அந்த போட்டை கொளுத்துனார் ஆண்டவர். The moment he fired the boat, 1,000 people saved on the same day. Hello, இருக்கீங்களா? What is the boat that you have that should be fired today? உங்களுக்குள் வைக்கப்பட்டிருக்கிற கம்ஃபர்ட் போட் எது? இது இல்லைனாலும் பரவாயில்ல, நான் அதுக்கு போயிடுவேன். இது இல்லைனாலும் பரவாயில்ல, நாங்கள் போயிடுவேன். அதை என்னைக்கு நீ கொளுத்துறியோ அன்னைக்கு தான் உன்னை கர்த்தர் ஆசீர்வாதத்துக்கு நேராகவே அழைத்து செல்வார். 2 கைகளை மேலே தூக்கி தட்டி, நான் வந்து இந்த கப்பலுக்கெல்லாம் கவுன்சில் பண்ணுறப்ப இந்த பொம்பளை பிள்ளைங்கள்ட்ட சொல்லுவேன், என்னைக்கு உங்கள் அம்மா அப்பா வீடே இல்லைன்னு நீ நினைக்கிறியோ, உன் புருஷன் அடிக்கிறான், உதைக்கிறான், உங்கள் மாமியார் மிதிக்கிறா, எல்லாம் ஓகே தான். என்னைக்கு எங்கள் அம்மா அப்பா வீடு இல்லை, இதுதான் என் வீடு நினைக்கிறியோ அன்னைக்கு தான் அந்த குடும்பம் நிலைக்கும். That's what I will say. எப்பெல்லாம் கோச்சிக்கிட்டு எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு போயிடலான்னு பெட்டியை கட்டுறியோ அன்னைக்கு குடும்பம் கட்டப்படாது. It applies vice versa. You need to cut the rope. Somebody say cut the rope. Burn the boat. நீங்க எதை கம்ஃபர்ட்டா வச்சுக்கிறீங்க? நீங்க நினைக்கிறீங்களா இப்போ நான் கரண்டா இங்கே வேலை பார்க்குறேன், நான் பல வருஷம் நான் சொல்லியிருக்கேன், 2021 also I want to run away from this ministry when situation was really hard. நானும் சீப்பாக்கம் கிளம்பிடுவோன்னு சொல்லியாச்சு எத்தனை தடவை, how many times. இது இட்ஸ் ஓகே, அந்த மாதிரி ஆட்டிடியூட் வரலாம் தப்பு கிடையாது, we are all human. ஆனால் அதெல்லாம் அப்பா கையில் கொடுத்துட்டு கலப்பையில் கை வைத்த நீங்களும் நானும் முன்னோக்கி போக எப்ப தயாராக இருக்கிறோமோ அன்னைக்கு ஆண்டவர் என் வாழ்க்கையில அற்புதம் செய்வார். 2 கையை மேல தூக்கி தட்டி பலமா 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 ஹல்லேலூயா. தலை கேச்சுக்கோங்க. The decision that I have taken to go forward, the distraction is a rear view of my life. Decision வந்து நான் go forward தான். Distraction வந்து அங்க எப்படி அவங்களாம் இருந்தப்ப எப்படி இருந்துச்சு, அவங்க ஆனா அங்க இருந்தப்ப இங்க, that cannot work. That will never make you to grow on your current position. நீங்க இப்ப இருக்க நிலைமை சூழ்நிலையில எத்தனை பேர் சந்தோஷமா இருக்க விரும்புறீங்க? கைதிக்கு வரல சொல்லும்பாலாம். இங்க இருக்க அநேகருக்கு பயங்கரமான இழப்பு, அதுல அது எந்த ஒரு மாற்றம் கிடையாது. ஆனா அந்த இழப்பை நினைச்சுக்கிட்டே நான் இருப்பேன், நான் இப்ப இருக்கிற வாழ்க்கையை நான் மிஸ் பண்ணிடுவேன்னு ஆண்டவர் உங்கள்ட்ட சொல்றேன். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. There is a time I was flourishing, that's true. There is a time you are a millionaire. There is a time that everybody was with you. Now யாரும் கூட இல்லாம இருக்கலாம், ஆனா கலப்பில நீங்க கை வச்சிருக்கிறீங்க. உங்களை நம்பி ஆண்டவர் பொறுப்பு கொடுத்திருக்கிறாரு. அந்த பொறுப்பை நீங்கள் சரியாக செய்யும் பட்சத்துல நான் சொல்லுறேன், ஆண்டவர் முந்தின காரியங்களை காட்டிலும் இப்ப இருக்கிற காரியத்துல 1000 மடங்கு அல்ல, லட்சம் மடங்கு அல்ல, கோடி மடங்கு. ஹல்லேலூயா. சரி, இன்னொரு क्वेश्चन கேட்க விரும்புறேன். இப்போ நான் ஒரு டிசிஷன் எடுத்துட்டேன், அது சரியா தெரியா தப்பான்னு தெரியல, எனக்கு முன்னாடி போகிறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு யாராவது நினைச்சீங்கன்னா, எது உங்களை முன்ன போக வைக்கும் தெரியுமா? எது உங்களை முன்ன போக வைக்கும்? எது உங்களை முன்ன போக வைக்கும்? If you are so sure it is God's plan and you can be so sure of God's reward. ஹலோ, இருக்கீங்களா? நான் சொல்ல விளங்குதா? நேற்று நான் ஐசக் கிட்ட என்னுடைய டெஸ்டிமனி ஷேர் பண்ணேன். அவன் வீட்டுக்கு போய் ஒரு பெரிய மெசேஜ் போட்டான். ஆனால் முகசுதிக்காகல, nobody on earth would have taken a decision like that you took in your prime age. எனக்கெல்லாம் உங்கள் டெஸ்டிமனி வந்து என்னுடைய விசுவாசத்தை ஒரு 10,000 மடங்கு மேலே கூட்டி போயிருச்சுனே. ஹல்லேலூயா. I took decision to stay in India, not to want money, but I know the reward he is going to give me. அதுதான் நான் தைரியமா சொல்ல, நான் பிரைம் மினிஸ்டர் ஆவேன், அதாவேன், இதாவேன் ஏன் சொல்லிட்டு இருக்கிறோம். எஸ்கேப் ஆனா இப்போ எஸ்கேப் ஆகலாம், ஆனா கலப்பையில கை வைத்து உங்கள் வாழ்க்கையில நீங்க திரும்பி பார்க்கவே பார்க்காதீங்க.
there will be time that maybe you are going to invest, you are going to buy ஒரு காரியங்கள். நான் சொல்றேன், அது கர்த்தருடைய திட்டமா இருக்க பட்சத்துல இன்னைக்கு கஷ்டமா இருக்கும். ஐயோ மூக்கு முட்டுற மாதிரி இருக்குப்பா, எதுக்கு ஷீபா சொன்னா இன்னைக்கு ரோஸ்ல பின்ஸ் எல்லாம் நீ வந்து இது இட்ஸ் நாட் லைக் தட். ஒரு இந்த 75 வயசு அவர் பேர் என்னடா, மோகன் ஒருத்தர் இருக்காரு. 75 வயசுல அவர் வந்து மற்றவங்களுக்காக வேலை பார்க்குறாரு. அவருக்கு சம்பாதிக்கணும் அவசியமே இல்லை. கம்யூனிஸ்ட் அவர். ஒரு கம்யூனிஸ்டால 75 வயசுல மற்றவங்களுக்காக வாழ முடியும்னா உங்களால என்னால கண்டிப்பா வாழணும். ஹல்லேலூயா. சத்தமா இல்லையா சொல்லுங்க. இந்த இந்த இந்திய எவ்வளவு ஆணவம், எவ்வளவு அசிங்கம். ஆக்சுவலி நாங்கள் ஸ்ரீலங்கா போயிட்டு வந்துட்டு இப்போ காரில் வந்துட்டு இருக்கப்ப இந்த ஊரில் நடக்கிற அவலங்கள்லாம் வந்து இவ்வளோ மோசமாக இருக்க. ஜெய் வந்து ஒரு சின்சியராக சொன்னான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஜெய் சொன்னா, அண்ணே நீங்கள் வந்து பிரைம் மினிஸ்டராக இருக்கிறப்ப இதெல்லாம் சரி பண்ணுங்க. எனக்கு வந்து ஒரு மாதிரி he meant it so real that as if I'm going to become prime minister tomorrow. அவன் சின்சியராக சொல்கிறான், அண்ணே இதெல்லாம் நீங்கள் வருவீங்கல்ல என்ன, அப்போ சரி பண்ணுங்கன்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே நான் ஆயிட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. இப்படி 10 பேர் சொன்னா போதும், ஆண்டவர் ஆகிடுவார். He meant it so real. He didn't see that. அண்ணே ஒரு வேலை இப்படிலாம் நடக்கிறப்ப நீங்களாம் வந்தா அப்படி he meant, அண்ணே நீங்க வருவீங்கல்லண்ணே அப்போ இதெல்லாம் சரி பண்ணுங்கண்ணே. கைத்துக்கு ஒரு அல்லையா சொல்லுவோம் பாலா. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களையும் என்னையும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார். கலப்பையில கை வச்சுட்டு பின்னோக்கி பார்க்காம என்னுடைய பிள்ளை. I want everybody to put your hands on your head and stand up and receive this one. Everybody. இப்போ நீங்கள் வந்து ஆண்டருக்காக ஃபினான்ஷியலாக ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்றீங்க, அதை முடிக்க முடியல. அப்போ உங்கள் வாயில் நெவர் ஹாவ் a statement like this. ஆமாம் என்ன கைக்கும் வாய்க்கும், அதெல்லாம் ஒரு இன்சல்ட் டு காட். யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ அம் சேயிங்? நம்ம பசங்களெல்லாம் புஷ் பண்ணுறப்ப ஐயோ அது ஒரு பயங்கரமான இன்சல்ட் டு காட். நெவர் இன்சல்ட் காட் with your thinking and with your calculation. Hallelujah. நீ போற கால்குலேஷன்ல ஆண்டவரை இன்சல்ட் பண்ணாத. ஏன்னா என் ஆண்டவர் உன்னை அழைத்தவர், அவர் உண்மை உள்ளவர். தள்ள கை வச்சுக்கோங்களேன். உங்க எதிர்காலத்தை குறித்து நீங்க எடுக்கிற முடிவை குறித்து பயமா இருக்கிறவங்க இப்ப இருக்கிற நிலைமைக்கு நீங்க தகுதியுள்ளவர்களான்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு விடை கிடைச்சிடும். ஹல்லேலூயா. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் நீ தகுதியான்னு பார்த்தா அதே கிடையாது. இதுவரை நடத்தி வந்தவர் இனிமேலும் நடத்த வல்லவரா இருக்கிறார். கடைசி வரை நடத்த வல்லவரா இருக்கிறார். அவர் சொன்ன திட்டங்கள் ஆண்டவருக்குள் ஆமென் இயேசுவின் நாமத்தினால் நடக்கும். ஹல்லேலூயா. இதுவரை நடத்தினி, கைகளை உயர்த்தி, இனியும் நடத்துவீ யெகோவாயே பார்த்து கொள்வி. யாருக்கு தெரியுமா? இதுவரை நடத்தினீர். கைகளை உயர்த்தி, இனியும் நடத்துவீ யெகோவாயே பார்த்து கொள்வி. என் தேவையாவும் நீ சந்திப்பீ. என் தேவையாவும் நீ. We plan to build this LLM tower. எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு பல பேர் யோசிக்கலாம். But my destination to build a city of David. அதுக்கு ஆண்டவர் வைக்கிற டெஸ்ட் டவர் 1. எவன்டிமே காசு கிடையாது, 11 பேர்ட்டியுமே காசு கிடையாது. You know what has happened? God is so faithful. டேஸ் தள்ளி போகலாம். ஜனவரி 24 பிளான் பண்ணோம், அப்புறம் பிப்ரவரி 12 பிளான் பண்ணோம், 24 பிளான் பண்ணோம். ஆனால் மார்ச் மாதம் அந்த லேண்டை வாங்க ஆண்டு கிருபை கொடுத்தார். 2,50,00,000 ரூபா கொடுத்து அந்த இடத்த வாங்க எங்க அப்பா 2 கையை மேல தூக்கி தட்டி. ஹல்லேலூயா. அது வந்து unbelievable how God, என்கிட்டலாம் ஒரு பைசா கிடையாது. ஆனால் 45 லட்சம் ரூபாய இந்த 3 வாரத்தில் நான் பெறட்ட ஆண்டவர் கிருபை கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. வனாந்திரத்தில் வழிகளை உண்டாக்கினே
மணி இஸ் immaterial to God. நான் தைரியமா சொல்லுவேன், பணம்ன்றது ஆண்டவருக்கு ஒரு ஜுஜிபி. நீ பணத்தை பெருசா நினைச்சினா அது பின்னாடி போயிட்டே இருப்ப நீனு. ஆனா என் ஆண்டவரை, என் தெய்வத்தை நீ பெருசா நினைக்கிறப்ப இந்த பணம் எல்லாம் ஒண்ணு இல்லாம ஆகும் இயேசுவின் நாமத்தினால. ஹalleluya. அடுத்த வருஷம் ஜனவரி மாசம் பொங்கல்ல இந்த வீட்டுக்கு பொங்க வைக்க போறோம் இயேசுவின் நாமத்தினால. ஹalleluya. ஆமென் சொல்லுங்க. நான் அடுத்த டவர் 2க்கு இடம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஹalleluya. ஆமென் சொல்லுங்க. You know, it's not to post Johnson. I know whom I serve. எனக்கு ஜான்சன் டாண்ட திருமுரு நான் சாவற வரைக்கும் என்னோட இருந்துகிட்டே இருக்கும். Because I know whom I serve. I know whom I called. I know whom called me. He is so faithful. Somebody say he is so faithful. He is so faithful. ஒரு அல்லே சொல்லுங்க பாலா. பத்த அல்லே சொல்லுங்க பாலா. You know, if you know the decision, somebody say decision. Cut the net and burn the boat. Amen. Hallelujah. சத்தமா அல்லே சொல்லுங்க. Hallelujah. Cut the boat, net, burn the boat. அப்பதான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ரெண்டாவது, never have a rear view life. இங்க நிறைய பேருக்கு ஆண்டவர் சொல்றார், அப்படி இருந்தா நல்லா இருந்திருக்குமே. ஒருவேளை வேற பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தா நீ செத்து போயிருப்படா, அறிவு கட்டவனே. மண்டையை போட்டிருப்பேன் நேரம். உன் பொண்டாட்டினோட விஷம் வைக்காம ரசத்தை வச்சுக்கிட்டு இருக்கா. ஒரு அல்லே சொல்லுபாலா. அல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்தி ஒரு அல்லே சொல்லுபாலா. ஆமென் சொல்லுங்க. வாலிப தம்பி தங்கச்சிங்களுக்கு ஒரே, நம்ம வேற யார் வீட்லயாவது பிறந்திருந்தா அந்த அப்பா உன்னை கொண்டிருப்பாரு. நீங்க யார் வீட்லயாவது பிறக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, வாங்க எங்க அப்பாட்ட ஒரு 1 month இருங்க. You will be drop dead. ஆமென். ஆமென் சொல்லுங்க பாலா. கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற இடம் தான் மிகப்பெரிய உயர்ந்த இடம். நீங்க இருக்கிற இடம் தான் மிகப்பெரிய ஆசீர்வாதமான இடம். நீங்க இருக்கிற இடம் தான் கர்த்தர் உங்களை வாழாமல் தலையாக்காமல் வைத்திருக்கிற இடம். ரெண்டு கைகளை மேல தூக்கி தட்டி ஹalleluya. நல்ல பலமா நல்ல பலமா நல்ல பலமா நல்ல பலமா. பத்தாது. Somebody say no turning back. No turning back. இப்படி வச்சுக்கோமே, எனக்கு கண்ணு முன்னாடி ஒரு தங்க புதையலை நான் பார்த்துறேன். ரோட்லாம் கரடு முரடா இருக்கு. திரும்புவீங்களா இந்த தங்க புதையலை எடுப்பீங்களா? Matter of the fact is sometimes we undervalue God's plan for us. யார் தெரியுமா சோறு வரும்? யார் தெரியுமா திரும்பி பாப்பா? கர்த்தர் உனக்கு மேல் வைத்திருக்க ஆசீர்வாதத்தின் மேல் நம்பிக்கை இல்லாதவன் தான் திரும்பி பார்ப்பான். ரல்லே சொல்லும்பாலா. It is true that இன்னைக்கு நான் ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் GLS ஒரு இந்தியன் மணி, இந்த தமிழ்நாட்டு மணிக்கு 80 லட்ச ரூபா கார் ஓட்டுறேன். இது எனக்கு 2010 கிடையாது. ஒரு ஓட்ட வண்டி. ஐ வாஸ் டிரைவிங் a Mercedes Benz. ஒரு ஓட்ட வண்டியில் ஓடி கீழே ரோட்டில் விழுந்து ஸ்பான்லைசஸில் ஐசியூவில் அட்மிட் பண்ணப்பட்டேன். ஆனால் எனக்கு தெரியும் ஒரு நாள் என்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என்னை அழைத்த ஒரு உண்மை உள்ளவர், அன்பின் வாக்கு தத்தங்களை தந்தவர், என்னும் என்னை நடத்திடுவார். சொல்லுவா என் ஆண்டவர் சொன்னாரு, wherever I go, நான் போற இடத்துலலாம் வந்து when I introduce myself, நான் பாஸ்டரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, I was a corporate vice president at HCL for a longer time. God asked me, do you really value the ministering position or the corporate vice president at HCL? எனக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. Sometimes நீங்க சர்ச் ஆஃபீஸில் வேலை பார்க்கலாம், இல்லை ஒரு இடத்துல வேலை பார்க்கலாம், அதை நீங்கள் பெருமையாக சொல்ல மாட்டீங்க. இப்போ இருக்க பொசிஷனை பெருமையாக சொல்ல மாட்டீங்க. நான் வந்து அங்கே சோவா இருந்தேன். Then if you are not valuing your current position, how God will honor you? நான் சொல்ல எத்தனை பேருக்கு விளங்குது? இன்னைக்கு நீ செய்யற வேலை உலகத்தின் பார்வையில தரக்குறைவா இருக்கலாம், ஆனா கொண்டு வந்தது எங்க அப்பா. அப்ப நீ தரக்குறைவா அந்த வேலையை பார்த்தீங்கன்னா எங்க அப்பாவே நீ தரக்குறைவா பார்க்கறது அர்த்தம். எங்க அப்பாவை தரக்குறைவா பார்த்தா உனக்கு முன்னாடி வைக்கப்பட்ட பொக்கிஷம் கிடைக்கவே கிடைக்காது. ரெண்டு கைகளை மேல தூக்கி தட்டி அப்பாட்ட, wherever God has put, அந்த வேலையை நீ கையை தூக்கி கையை தட்டி ஆர்ப்பரித்து, இது எங்க அப்பா எனக்கு கொடுத்த ஸ்தானம், இந்த ஸ்தானத்துல எங்க அப்பா என்ன வச்சிருக்கிறாரு, இந்த ஸ்தானத்துல கொண்டு வந்து விட்டது எங்க அப்பா தான், இந்த ஸ்தானத்துல என்ன உயர்த்த போறது எங்க அப்பா தான். நம்புறங்க மாத்திரம் ரெண்டு கையை மேல தூக்கி தட்டி, வனாந்திரத்தில் வழிகளை நான் பார்க்கிறேன். You understand? கிளீலத்தில் நீரூற்றை பான். ஒன்னு சொல்லவா? It's very important that you need to understand. நான் வந்து கார்பரேட்ல இருக்கிறப்ப 7-star ஹோட்டல் கம்மியா தங்கினதே கிடையாது. Seriously. But when I go to ministry, it's entirely different.
பட் ஐ என்ஜாய் திஸ் அஸ் வெல். அல்லேலூயா. எங்க அப்பா எங்களை எங்கேயுமே கையேந்த விடல, எங்களை தலை குனிய விடல. எல்லா இடத்திலும் உயர்த்தி வைத்திருக்கிறார், எல்லா இடத்திலும் பெருக்க வைத்திருக்கிறார். அவரை நம்புறவர்களை ஒரு நாள் எங்க அப்பா கைவிட்டதா சரித்திரமே. somebody say சரித்திரமே, somebody say சரித்திரமே. Commitment towards your destiny is not a feeling. தலை கை வச்சுக்கிறீங்களா? சிலவங்க ஃபீலிங்ல கமிட்மெண்ட் பண்ணிடுவாங்க. இட்ஸ் a lifetime decision. It's a lifetime decision. It's very hard, you know. நீ வந்து ஓடலாம், தலை கை வச்சுக்கிறியா? நீ ஓடலாம், எல்லா நேரமும் ஓட முடியாது. Sometimes you have to crawl. Sometimes you have to அப்படியே மெதுவாக தான் பரவாயில்ல. ஆனால் பின்னாடி படி திரும்பி பார்த்துறாத. பின்னாடி திரும்பி பார்த்தா லோத்தின் மனைவி போல் உப்பா மாறிடுவேன். தவழ்ந்தாது ஒரு சீசன்ல தவழ் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தவழ் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு நாள் கர்த்தர் உன்னை மான் கால்களை போட ஓட வைப்பார், கழுகை போல் பறக்க வைப்பார். அவர் வைத்திருக்க தொட்டு நிறைவேற்ற அவர் உன்னை உயர்த்துவது நிச்சயம். ஹalleluya. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. E minor நல்ல கைகளை பலமா தட்டி ஹalleluya. எத்தனை பேர் நம்புறீங்க அப்பா செய்ய போறான்னு சொல்லிட்டு? Yes. ஆமென் சொல்லுங்க பாலா. Amen. Be happy in what you do. உங்க ஆண்டவர் ஒரு இடத்துல வச்சிருக்காரு, ஒரு வேலை செய்ய வச்சிருக்காரு, ஒரு ஊழியத்துல வச்சிருக்காரு. Be happy. உங்களுக்கு அந்த இடத்துல வேண்டா விருப்பம் இருந்தீங்கன்னா ஏசப்பாவால ஒண்ணுமே செய்ய முடியாது. பிகாஸ் அங்க போட்டதே ஆண்டவர் தான். எத்தனை பேர் நம்புறீங்க? Amen. There are many days, many nights, you know, we want to quit, but we do it with the whole heart because we know it is God's plan. ரெண்டு கைகளை உயர்த்தி. The reward is so bigger and it is coming very closer to you. நான் சொல்றேன், கர்த்தர் வைத்திருக்க திட்டத்தினுடைய மகிமையின் ஆசீர்வாதத்தின் நாட்களுக்கு நேராக எங்க அப்பா உங்களை அழைத்து சொல்கிறார். அது இப்பொழுதே தொடங்குகிறது. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோகி என் தகப்பனே. கையை மேல தூக்கி தட்டி. யெகோவா என் ராஜனே, எல் ஷடாய் என் தெய்வமே. கீபோர்ட் மாத்திரா. தகப்பனே, யெகோவா என் ராஜனே, என் பலனாக கிறிஸ்து. கையை மேல தூக்கி. You need to stay alert every time, every second. ஏதாவது ஒரு நாள் இன்னைக்கு சாயந்தரம் நிறைய பேர் ஆடுவீங்க, குட். பட் இப்பயும் ஆடணும், இப்பயும் பாடணும். பிகாஸ் யூ ஆர் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். ஜான்சனோ, ஜெர்னாஸோ, இல்லை வந்து ஐசக் டியோ, செரியோ இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச் யுவர் லைஃப். த பிரசன்ஸ் ஆஃப் காட் வில் சேஞ்ச் யுவர் லைஃப். எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டு. கையை மேல தூக்கி தட்டி. காப்பாற்றி எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டோம். காப்பாற்றினே கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவே. கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடே. 1 2 3 4. எல் ஷடாய் தெய்வமே, அல்ல எல் ரோஹி என் தகப்பனே. இந்த பக்கம் எல்லாரும் குச்சி. யெகோவா என் ராஜனே, எல் ஷடாய் தெய்வமே. பலமா. எல் ரோஹி என் தகப்பனே, பிலிப்பியர் 3:13. பிலிப்பியர் 3:13 போடுமா? ஷாஹாலா தரா மாக்கியாதலா 3:13. பிலிப்பியர் 3:13 டக்குன்னு படிமா. Thank you Jesus. 3:13 போட்டாச்சா? வேகமா எடுக்கணும். Philippians chapter 3 verse 13. சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. எல்லாம் படிப்போமா? on count of 1 2 3 go. சகோதரரே, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி
sometimes we are not sure about what is a plan God for us. அதான் பவுல் சொல்றாரு, நான் பிடிச்சிட்டேன், அந்த லெக்க அடைஞ்சிட்டேன்னு நான் சொல்லலை, ஆனால் ஒன்று செய்கிறேன். தலை ரெண்டையும் பைபிள்லாம் கீழே வச்சு தலை கேட்டு சொல்லுங்க, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து எனக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டங்களை நோக்கி முன்னானவைகளை நோக்கி ஓடுகிறேன். கையை மேல தூக்கி தட்டி ஹalleluya. பின்னானவைகளை மறந்து. ஆமென் சொல்லுங்க பாலா. ஹalleluya. ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. மத்தேயு 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோப்பா. Matthew chapter 14 verse 24. இதை குறித்து நான் ஏற்கனவே பிரசங்கம் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, இந்த சுச்சுவேஷனுக்கு இது ஆப்டாக இருக்கும். ஹalleluya. வேகமாக எடுத்துட்டியா? மத்தேயு 14 24 27 எல்லாம் படிக்கலாமா? 1 2 3 கோ. அதற்குள்ளாக அதுக்கு முந்தின வசனம் 23 போடுப்பா. இல்ல எல்லாம் அமைதியா இருங்க, எல்லாம் ரெடியா? 1 2 3 கோ. அவர் ஜனங்களை சத்தமா படிக்கணும், எல்லாம் எழுந்து நின்று படிங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நானும் ஜெயும் பார்த்தோம். யூ ஆர் so blessed to have a church which preaches for 1.5 hour 2 hours. அங்கெல்லாம் 35 நிமிஷத்துக்கு மேலே பிரசங்கம் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. 35 என்ன பேச முடியும்? நானும் ஜெயும் பேசிக்கிட்டேன், என்ன பேச 35 நிமிஷத்தில்? அங்கேயும் போய் நான் 1 hour பேசினேன், அது வேறு விஷயம். 1.25 மணி நேரம் பேசினேன். You are so blessed to be in a place where word of God is taught. ஆண்டுடைய வார்த்தை உங்களுக்கு கற்பிக்கப்படுகிறது. ஆண்டுடைய வார்த்தையை உங்களுக்கு மணிக்கணக்கில் போதிக்கிற ஒரு சபையை கர்த்தர் கொடுத்திருக்கார். 2 கையை மேல தூக்கி தட்டி ஹalleluya படிப்போம். 1 2 3 கோ. சத்தமா படிக்க போறீங்க. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆனபோது அங்கே தனிமையா இருந்தார். அதற்குள்ளாக படகு நடுக்கடலில் சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடே பேசி, நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். போதும், கவனிங்க, நல்லா நீங்க தலை கழிச்சுக்கோங்க. ஈவன் இஃப் யூ ஆர் டிரெக்டட் பை காட், தலை கழிச்சுக்கோங்க. இங்க ஆண்டவர் தான் துரிதப்படுத்துறார் படகுல ஏறி. சம்டைம்ஸ் நம்ம ஜெபம் பண்ணி எடுத்த முடிவா இருந்தாலும் படகு அலைகளை சந்திக்கும். தலை கழிச்சுக்கோங்க. I want to speak to somebody this morning. ஆண்டவர் தான் துரிதப்படுத்துகிறார். Sometimes that we get into a decision so quick by listening to one sermon or maybe God has spoke to us. பயங்கரமா ஒரு முடிவு எடுத்துறோம். கொஞ்ச நேரம் கழிச்சு கடல்ல காத்து அடிக்கிறப்ப தான் தெரியுது நம்ம எடுத்த டிசிஷன் கரெக்டா தப்பா. ஒரு அல்லையா சொல்லுங்க, கரெக்டா தப்பா. இப்படி எத்தனை பேர் யோசிக்கிறீங்க? கை தூக்கி காட்டும் போல உண்மையா யோசிக்கணும், பொய் சொல்லக்கூடாது. அல்லேலூயா, நிறைய பேர் இருக்கீங்க. அல்லேலூயா, குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். உங்களுக்கு என்ன தெரியுமா, இப்படி அக்செப்ட் பண்றீங்களே, உங்களுக்கு இமிடியேட்டா விடுதலை கிடைக்கும். பிகாஸ் யூ ஆர் ஓப்பன் எனஃப் டு கமிட் தட் ஐ நீட் கிளாரிட்டி. காட் வில் கிளியர். சிலவங்களாம் அப்படியே உமுக்கா நிம்மதி உட்காந்துருக்கீங்க பார்த்தீங்களா, உங்களாம் வாழ்க்கையில் அற்புதமே நடக்காது. ஏன்னா நீங்கள் இயேசு கிறிஸ்துக்கு மேலே. எப்படி இயேசு கிறிஸ்துக்கு அவரே வந்தாலும் கொஞ்சம் ஓரம் வந்துலுங்கன்னு சொல்கிற ஆட்கள் நீங்களாம். ஆமென் சொல்லுங்க பாலா. ஈவன் Jesus have urged you to go into a boat. That boat is legitimate to get into a storm. கைத்துக்குறல்ல சொல்லும் பாலா. நீங்க எடுத்த முடிவு பயங்கரமா ஜோமனி எடுத்த முடிவா இருந்தாலும் உங்களுடைய படகு அடிபடுறதுக்கு அலைப்படுறதுக்கு தகுதியான படகு, கரெக்டான வார்த்தை, தகுதியான படகு. கைத்துக்குறல்ல சொல்லும் பாலா. ஹalleluya. சத்தமா அல்ல சொல்லுங்க. பத்தவே பத்தாது. Now இவங்க என்ன பண்ணாங்கன்னா, பைபிளில் போட்டிருக்கு, இவர்கள் கடலின் காற்று அதிகமாக இருந்தனால தண்டு வலிக்கிறாங்க. தண்டு வலிக்கிறன்னா அந்த காற்றுலேருந்து தப்பிக்கிறதுக்கு அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு தண்டு வலிக்கிறாங்க. ஒன்று சொல்லவா? These people had 3 options. Somebody said 3 options. மூணு ஆப்ஷன். ஒன்று, they would have gone to the right. காற்று இப்படி தான் போக முடியல, காற்று இப்படி அடிக்குது, ரைட்டில் போயிருக்கலாம், லெஃப்டில் போயிருக்கலாம், இல்லைன்னா எங்கே வந்தாங்களோ அதே இடத்துக்கு வந்திருக்கலாம். ஆமாவா இல்லையா? என்ன பாருங்க எல்லாரும். You have an option today, my dear brother and sister. You have 3 options today. Either you can go right or left
or even you can go back to where you started. ஒருவேளை இவங்க திரும்ப ஆண்டவர் இருந்த இடத்துக்கு போயிருந்தா ஆண்டவர் கோச்சிக்கிட்டு விட்டுருப்பாரா, திட்டிருப்பாரா, என்ன பண்ணியிருப்பாரு? ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டார். திருப்பி அவங்களோட படகுல ஏறி அவங்கள அடுத்த கடை கூட்டி போயிருப்பார். நான் சொல்ல விளங்குதா விளங்கலையா? நல்லா கேட்சிங்களா? ஆனால் என்ன நடந்திருக்காதுன்னா, இந்த கிங்டமுடைய பிளெஸிங் இருக்குது பார்த்தீங்களா, இதுவரை எழுதியிருக்கிறபடி சொல்லுங்கள், எழுதியிருக்கிறபடி தமிழ் அன்பு கூறுகளுக்கு கர்த்தர் செய்ய போகிறத கண்கள் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை. இவங்க இந்த தண்டு வலிக்காம திரும்பி வந்திருந்தாங்களே, ஆனா இதுவரைக்கும் கடலின் மீது நடக்கிற இயேசுவை அவர்கள் பார்த்திருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. நான் சொல்றது விளங்குதா? திருப்பி வந்திருந்தா ஆண்டவர் போட்டுக்குள்ள அடுத்த கரையை கூட்டி போயிருப்பாரு. ஆனால் இந்த உலகம் பார்த்திராத கடலின் மீது நடக்கிற ஆண்டவர் அவர்கள் பார்த்திருக்க மாட்டார்கள். அது மாத்திரமல்ல, பேதுரு நடக்கிறத பார்த்திருக்க மாட்டாங்க. Anointing. Hallelujah. Hallelujah. நீ தண்டு வலிச்சிட்டு அது 6 மாசமோ 2 வருஷமோ 3 வருஷமோ 6 வருஷமோ கர்த்தர் உனக்கு கொடுத்த திட்டத்தில் நீ இருப்பினா, இந்த உலகம் கண்டிராத, உன் சரித்திரமே பார்த்திராத, உன் சந்ததியே பார்த்திராத மிகப்பெரிய நன்மைகளை எங்க அப்பா அவருடைய குடும்பத்தை செய்வார். ஆண்டவரே, யாரெல்லாம் உண்மையாலுமே மனதளவுல பெற்றுக்கொள்கிறார்களோ அவங்கள ஆசீர்வதிங்க, மற்றவங்களுக்கு ஆசீர்வாதத்தை புடிங்கிருங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. சரி, இன்னொரு क्वेश्चन. ஆண்டவர் அனுப்பிட்டா அவர் எங்க போறாரு? ஜெபம் எங்க போறாரு? மலை மேலே. சத்தமா சொல்லுங்க, எங்க போறாரு? மலை மேலே. எங்க போறாரு? சத்தமா சொல்லுங்க, எங்க போறாரு? Jesus have a better view about the sea than who are in the sea. I love this. ஆண்டவர் மேல போறாரு. படகுல இருக்கிற ஒன்ன காட்டிலும் அதுக்கப்புறம் எவ்வளவு தூரம் இருக்குன்னு எங்க அப்பாவுக்கு தெரியும். ஹல்லேலூயா. உன்னை ஏத்தி விட்டவரு அவர் சும்மா இல்ல, மேல போய் நீ போகிற ஒவ்வொரு பாதையும் ஒவ்வொரு செகண்டையும் பார்த்து பிதாவை நோக்கி விண்ணப்பம் செய்து, என் பிள்ளை நடுவில் இருக்கிறான், அவனை நீங்க பாதுகாருங்க, அவனுக்கு வலிமை கொடுங்க அப்படின்னு உன்னுடைய காரியங்களை பார்த்து பார்த்து கதவுகளை திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறார் இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவர் செய்றாருன்னு சொல்லிட்டு? நிறைய பேர் நம்பல, இல்லைன்னா நீங்க முன்னாடி இந்த கை கொடுத்துருப்பீங்க. ஹல்லேலூயா. நம்பாதவங்களும் அங்கேயே நிற்கிறீங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் வி கனெக்டட் இன் த வேர்ட் ஆஃப் காட். ரொம்ப முக்கியம் என்னன்னா, இட்ஸ் நாட் அபவுட் திஸ் மணி, இட்ஸ் ஆல் அபவுட் த கன்விக்ஷன் தட் யூ ஹேவ் இன் யுவர் ஹார்ட். God has a better view about the sea than you are in. உன் வாழ்க்கையில அவருக்கு நீ போகிற பாதையை காட்டிலும் ஒரு பெட்டர் வியூ இருக்கு. உன் ஃபியூச்சரை குறித்து, உன் பிசினஸை குறித்து, உன் வேலையை குறித்து, உன் பிள்ளைகளை குறித்து, உன் பிள்ளைகள் எதிர்காலத்தை குறித்து உன்னை காட்டில எங்க அப்பாவுக்கு மிக அதிகமா தெரியும் சொல்றேன். 2 கைகளை மேல தூக்கி பலமா தட்டி ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. சத்தமா இல்ல சொல்லுங்க. இந்த வார்த்தை கண்டிப்பா உங்கள்ட்ட போகணும். தலை கேவீங்க. ஸ்டேயிங் இன் தி ஸ்டார்ம். சொல்லுங்க, ஸ்டேயிங் இன் தி ஸ்டார்ம் will make Jesus walk on the water. I just love this. Don't quit. திரும்பி பாத்துறாத. Staying in the storm one day will bring my Jesus walking on the water. ஒரு நாள் எங்க அப்பா கடல் மீது நடந்து வருவார். ஹல்லேலூயா. கண்ணீரை துடைத்துக்கொள், அவர் கரத்தை பிடித்துக்கொள், கடல் மீது நடக்கலாம், காற்றையும் கடலையும் நடக்கலாம், கண்ணீரை துடைத்துக்கொள், ஓ கடல் மீது நடக்கலாம், காற்றையும் கடலையும் நடக்கலாம். You know, Jesus walking on the water is not a miracle. Peter walking on the water is a miracle. Amen. Hallelujah. Hallelujah. அதமா இல்ல சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Amen. Hallelujah. அம்பானி மகன் பெரிய பணக்காரன் ஆவது முக்கியம் கிடையாது. இங்க இருக்கிற ஜெர்னாஸ் மகன் இந்த நாட்டை ஆள்றதா முக்கியம். இங்க இருக்கிற ரூஃபஸ் நாட்டை ஆள்றதா முக்கியம். இங்க இருக்க
ஜியோனா, வாட் ஐ அம் ட்ரைங் டு சே, அவன்லாம் பெரியவன் கிடையாது. நீ நம்பி நின்னா உன் பிள்ளைகள் இந்த தேசத்தை சுதந்தரிப்பார்கள். 2 கையை மேல தூக்கி தட்டி ஹalleluya. கண்ணீரை துடைத்துக்கொள், அவர் கரத்தை பிடித்துக்கொள். கைகளை தட்டி மேல தூக்கி தட்டி. காற்றையும் கடலையும் அடக்கலாம், கண்ணீரை துடைத்துக்கொள், அவர் கரத்தை பிடித்துக்கொள். The struggle that he is going through, God is not silent. He is advocating for you in heaven. The struggle that you go through, God knows it. The failure that you have just gone through, God knows it. நீ இழந்த இழப்பு எங்க அப்பாக்கு தெரியும், நீ இருக்கிற பேரிழப்பு எங்க அப்பாக்கு தெரியும். இந்த வார்த்தையை உண்மையா கேட்கிறவனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி எங்க அப்பா கொடுப்பாரு. ஏனென்றால் அவர் நல்லவராக இருக்கிறார், ஏனென்றால் அவர் வல்லவராக இருக்கிறார். He is advocating for you in heaven. கடல் மீது நடக்கலாம், காற்றையும் கடலையும் அடக்கலாம், கண்ணீரை துடைத்துக்கொள், அவர் கரத்தை பிடித்துக்கொள். கடல் மீது நடக்கலாம், ஓ கண்ணீரை, அவர் கரத்தை, ஓ ஜீசஸ், கடல் மீது in the storm consistently would bring Jesus walking on the water. Hallelujah. நான் சொல்லவா, தலை கேட்கிறீங்களா? For somebody, God is walking on the water today. This month, that ஒன்னு சொல்லவா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு, ப்ராப்ளம் தண்ணி. ஒன்று எங்கள் அப்பா தண்ணியை அடக்குவார், இல்லை தண்ணி மேல் நடக்க வைப்பார். நான் சொன்னேன், கடலை அடக்குவார், இல்லை எங்கள் அப்பா கடல் மீது உங்களை நடக்க வைப்பார். கடனை அடக்குவார், ஆனால் கடன் நீ இதோ கடன் வாங்காமல் உங்களை கடன் கொடுக்க வைப்பார் இயேசுவின் நாமத்தினால. நீங்க இன்னைக்கு ஃபினான்ஸ்ல மோசமா இருக்கலாம், நான் சொல்லுகிறேன், நீயோ கடன் வாங்காமல் கடன் கொடுக்க எங்க அப்பா வைப்பார் இயேசுவின் நாமத்தினால. ஹalleluya. எத்தனை நம்புறீங்க? 2 கையை மேல தூக்கி தட்டி அப்பா ஹalleluya. Give the Lord. கண்ணீரை அவர் கரத்தை பிடித்துக்கொள், ஓ கடல் நீரு காற்றை கடலை மறக்கலாம். I want to talk to some people today. அண்ணே, I made a very decision which involves my life. ஆனால் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறேன், எஸ்பெஷலி ஸ்டேயிங் இன் த மினிஸ்ட்ரி ஆர் டூயிங் காட்ஸ் பிளான். இட்ஸ் வெரி வெரி ஹார்ட், யூனோ. எனக்கு தெரியலண்ணே, ஆனால் நான் இருக்க விரும்புகிறேன். ஆண்டவர் நம்பி எனக்கு ஆசீர்வாதம் தருவார், நான் நம்புறேன்ற மாத்திரம் கை தூக்கும் பார்க்கலாம். உங்களுக்கு சில காரியங்கள் நான் சொல்லி முடிக்க. 2 கைகளை உயர்த்த வைங்க. லுக் அட் மீ. இஃப் யூ நீட் அ பிரேக் த்ரூ, ஐ வாண்ட் யூ டு கம் to the altar immediately. I'm going to speak to you for another 10 minutes and close. Oh Jesus. என்ன பாருங்களேன், you know, தலை கேச்சுக்கோங்க. அநேக வருடங்களுக்கு பிறகு பிறந்த ஒரே புத்திர ஸ்வீகாரனாகி ஐசக்க ஆண்டவர் கேட்கிறாரு. ஹலோ, இருக்கிறீங்களா? ஒன்று சொல்லவா, ஆண்டோட ஊழியத்தை செய்கிறதுனால நீங்கள் நட்டம் படுறீங்க, ஆண்டோட இது காரியங்களை செய்கிறதுனால ஊழியத்தை இதனால் இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கேன் நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஆபிரகாம் ஏக சுதனாகிய ஒரே பையனை கூட்டிட்டு பெர்ஷிபாலேருந்து மோரியா வரான். இட்ஸ் நாட் ஈஸி ஜேர்னி. இட் டுக் அபவுட் 3 to 4 days ஆன் ஃபுட் டு ட்ராவல். அவனுடைய எமோஷனில் எவ்வளோ வந்துன்னு யோசிச்சு பாருங்க. ஒரே பையன் கூட வரான், அவன் கேள்வி மேலே கேள்வி கேட்குறான். என்ன கேட்குறான்? விறகு இருக்கு, ஆடு எங்க? உங்களை நிறைய பேர் இப்படி தானே கேட்குறாங்க, எப்படா உனக்கு ஆசீர்வாதம் வரும்? அவன் சொல்றான், பருவத்தில் பார்த்து கவலைப்படாத. இதுதான் நோ டேர்னிங் பேக் ஆட்டிடியூட். நல்லா கேட்சுக்கோங்க. ஏண்டா நீ யோசித்தினா உனக்கு அற்புதம் கிடையாது. சொல்லுங்க, பருவத்தில் பார்த்து கொள்ளப்படும். ஆண்டவருக்கே பேர் கொடுக்குறான், யெகோவா ஈரேன்னு சொல்லிட்டு.
when you stay in the storm you can name God. Hallelujah. பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று நீங்களே அப்பாக்கு ஒரு பேர் கொடுக்கலாம். கைகளை தட்டி hallelujah. தலை கழிச்சுக்கிறீங்களா? பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்பட்டுச்சா இல்லையா? வந்துச்சு, கத்தியை தூக்குறான். ஆண்டவர் சொல்றார், உன் பிள்ளையாண்டா மேல கை போடாத, ரைட் ஹேண்ட் சைடு திரும்புன்றாரு. நான் சொல்லவா, ஆபிரகாமும் கண்ணு தந்து என்ன பாருங்க, ஆபிரகாமும் ஈசாக்கும் வருவதற்கு முன்பாகவே ஒரு ஆட்டை மாட்டி வைக்கிறது தான் எங்க ஆண்டவர். ஒரு ஆட்டை மாட்டி வைக்கிறது தான் எங்க ஆண்டவர். நீ உன் வாழ்க்கையில டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியே உனக்கு வெற்றியை கொடுப்பவர் என் ஆண்டவர். அவர் பார்ப்பதெல்லாம் என்ன பாருங்களேன், அவர் எதிர்பார்ப்பதெல்லாம் என்ன தெரியுமா? என் பையன் நம்பி இந்த காரியம் செஞ்சிருவானா, அவ்வளவுதான். Will my son survive this storm or he will take a shortcut? அவ்வளவுதான் எங்க அப்பா எதிர்பார்க்கறதுலாம். நீ ஷார்ட்கட் எடுத்தீன்னா அது வரைக்கும் மறைக்க வைக்கப்பட்ட ஆடு உன் கண்களுக்கு தெரியாமலே போயிடும். அதான் நான் சொல்ல விளங்குதாளுங்களையா, உனக்குரிய ஆடு அங்கதான் இருக்கு. ஆனா நீ எடுத்த ஷார்ட்கட்னால அது தெரியாம போயிடும். அதான் நான் சொல்லுவேன், when you take any decision, never ever compromise God's plan in your life. Even it cost you your life, do it alone. Do it alone. Do it alone. Doesn't matter. எனக்கு தெரியும் ஒரு நாள் வரும், எங்க அப்பா சொல்லுவாரு, கத்தி ஏறா, ஆட வச்சிருக்கேன், மாட்டிட்டு வச்சிருக்கேன். ஹalleluya. பைபிள்ல போட்டு கொம்பு மாட்டி இருந்துச்சான். மாட்டின கால் தான் மாட்டணும். எங்க அப்பா கொம்பையும் மாட்ட வைப்பாரு. உனக்காக கொம்பை உயர்த்துவாரு, உனக்காக கொம்பை மாட்ட வைப்பாரு. உன் வாழ்க்கை சிறப்பதற்காக அவர் எதையும் செய்ய தயாரா இருக்கிறார். ரெண்டு கையை மேல தூக்கி தட்டி ஹalleluya. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்க பாலா. ஆமென் சொல்லுங்க பாலா. ஹalleluya. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஒரு 3 எக்ஸாம்பிள் சொல்லி முடிக்கிறேன். Peter found fish in the same lake. நல்ல கேட்சுக்கோ. நீ நிறைய பிரயாசப்பட்ட உன் வேலையில், உன்னோட பிஸ்னஸில். I want to tell you, try one more time with God. If you try one more time with God, staying in the same lake, I want to tell you, you will not have reward, you will have abundance. Amen. உன் வாழ்க்கையில நிறைவை பெற்றுக்கொள்வாய். Not only, நான் சொல்லவா, not only you will be a blessing for yourself, you will be blessing for your neighbors, you will be blessing for this nation, you will be blessing for your family. நல்ல கையை மேல தூக்கி தட்டி ஹalleluya. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 பேருக்கு நான் salary கொடுக்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 2500 பேரை bless பண்றேன். இது 2 கோடி பேரா மாறும், 20 கோடி பேரா மாறும், 180 கோடி பேரா மாறும் இயேசுவின் நாமத்தினால. ஹalleluya. You stay in the course is what your the obedience, being obedient is your business. Making yourself, bless is God's business. கை தூக்கி மேல தூக்கி தட்டி ஹalleluya. நல்ல ரெண்டு கையை மேல தூக்கி தட்டி ஹalleluya. பேதுரு கடைசி வரைக்கும் இருக்கிறான், பாதியில விட்டுட்டு போல. டயர்டா தான் இருக்கு, சொல்லுங்க டயர்டா தான் இருக்கு. How many of you tired on your business? How many of you tired on your work? How many டயர்டா தான் இருக்கும். ஆனால் கடைசி வரைக்கும் காத்திருக்கிறவர்களை எங்க அப்பா கைவிட்டதா சரித்திரமே இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? ரெண்டு கையை தூக்கி தட்டி கண்ணீரை துடைத்துக்கொள், கருத்தை பிடித்துக்கொள், கடல் நீர் நடக்கலாம், கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் ஆண்ட்ரூ சர்ச்சுக்கு வந்திருக்கான். கை தட்டி அப்பாக்கு. நேற்று நைட்டு எனக்கு ஒரு வேலை வந்து நான் ஆகணும். ஆண்ட்ரூ வந்துட்டான்றது என் மைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு தோன்றது ஆண்ட்ரூ தான். உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் ஏசப்பா மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகட்டும். ஃபஸ்ட்டு தோன்றது அவர் உங்களுடைய பேராக இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஃபஸ்ட்டு தோன்றது கூப்பிடுறது உங்களுடைய பேராக இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. கைகளை மேலே தூக்கி தட்டி ஆமென். நல்ல பலமா, நல்ல பலமா, நல்ல பலமா.
ஆகார் தன்னை நம்பி இளமையை இழந்து குழந்தைய பெற்றுக்கிட்டா. அவளோட தப்பு கிடையாது, அடிமை. சாரா தான் துரத்துறான்னு பார்த்தா ஆபிரகாம் ஒரு நாள் காலைல இருந்து கொஞ்சம் பிரெட்டையும் தண்ணி கொடுத்து துரத்திடுறான். வாழ்க்கையே சூன்யமாகுது, என்ன செய்யறதுன்னு தெரில. பிள்ளைய, அதாவது ஆக்சுவலி நம்ம ஏதோ குழந்தைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். வாலிபன், அவன் வாலிபனை தள்ளி வச்சுட்டு உட்காந்து அழுவுறா. அவள் துறவு அவள் கால்களின் கீழ் இருக்கிறது. ஹலோ, இருக்கீங்களா? நீ எதை துச்சமாக நினைக்கிறியோ அதுக்கு கீழ் ஒன்று ஆசீர்வாதம் இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்றாரு இன்னைக்கு. தலையில கையை வச்சு சொல்லுங்க, துறவு என் கால்களின் கீழ் இருக்கிறது. சத்தமா சொல்லுங்க, துறவு என் கால்களின் கீழ் இருக்கிறது. சத்தமா கைகளை தட்டி சொல்லுங்க, துறவு என் கால்களின் கீழ் இருக்கிறது. கண்ணீரை கைகளை உயர்த்தி கடல் மீது நடக்கலாம், காற்றையும் கடலையும் மறக்கலாம். கண்ணீரை துடைத்துக் கொள், கரத்தை பிடித்துக் கொள். கடல் மீது நடக்கலாம், காற்றையும் கடலையும் மறக்கலாம். மாறால தண்ணி ரொம்ப கசப்பா இருக்கு. அது இனிப்பா மாறினதுக்கு அது வரைக்கும் அங்க பக்கத்திலே ஒரு மரம் இருக்கு. இந்த தண்ணி அந்த மரத்தை தொற்றுக்கலாம், ஆனா அது மாறல. எப்போ எங்க அப்பா அதை வெட்டி போட சொல்றாரோ அன்னைக்கு அந்த தண்ணி திராட்சை ரசமாய் மாறும். நான் சொல்லவா, your season of turning your bitterness into sweetness is here right now in Jesus name. உங்களுடைய மாறாவின் தண்ணீர் மதுரமாய் மாறுகிற காலத்து நேரம் எங்க அப்பா அழைத்து செல்கிறாரு. யாரெல்லாம் எக்ஸைட்டா இருக்கீங்களோ, உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா கசப்புகளும் அப்பாவின் நாமத்தினாலே, அப்பாவின் நாமத்தினாலே கண்ணீரை துடைத்துக் கொள், அவர் கரத்தை பிடித்துக் கொள். கல்வீடு நடக்கலாம், காற்றையும் கடலையும் மறக்கலாம். கண்ணீரை Lord, we agree in Jesus name. காற்றையும் கடலையும் மறக்கலாம். நான் சொன்னேன் ஒரு நாள், நான் ஜெபம் பண்ணிருக்க சிலருக்குலாம் ஆண்டவர் ஜெபம் பண்ண வேணான்னு சொல்லி சொன்னார். ஆனால் ராஜ்குமார் பேர் இருந்தால் ஆண்டு சொன்னார், I'm going to bless him. அதை நான் சொன்னேன். இன்னைக்கு நான் ஒருத்தனை bless பண்ண போகிறேன். நம்முடைய மினிஸ்ட்ரியில் என்னை போலவே நிறைய பேர் வந்து ஃபாரின்லாம் போகாமல் ஸ்டார்டிங் ஃப்ரம் பிரின்சி, ஜெர்னாஸ், ரூபி, நிறைய பேர் யூ டேக் டிசிஷன் டு ஸ்டே ஹியர். ஐ வாண்ட் டு டெல் யூ, யூ வில் பி ரிவார்டட் வெரி சூன். மினிஸ்ட்ரிக்காக எடுத்த முடிவுகள். எப்போதுமே தன்னையே லூஸாக காட்டிக்கிற ஒருத்தர் நம்ம சர்ச்சில் இருக்கிறான், ஜெரால்ட். நிறைய பேருக்கு தெரியாது, அவங்க அப்பா வந்து he died in a road accident. அவங்க அம்மா தனியாக சீர்காழில் இருக்கிறாங்க. அவன் வேலை பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. நிறைய ஒரு மிரஸ்தர் தான், கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஏக்கர் நல்லா இருக்கும். வீட்டில் இருந்து சந்தோஷமாக இருக்கலாம். அவங்க வேலைக்கு ஜாயின் பண்ணான். நான் எம்சிசியில் வந்து ஒரு மீட்டிங் போயிருந்தேன். ஐ வென்ட் ஃபார் அந்த அவங்க விஷுவல் கம்யூனிகேஷன். அப்போ போனப்போ அந்த மெசேஜில் ஈர்க்கப்பட்டு என்கிட்ட வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணான். நடுவில் கொஞ்சம் மைண்டு கொஞ்சம் லூஸ் தான். அவன் ஸ்டெடியெல்லாம் இருக்க மாட்டான். ஸோ நிறைய தடவை நடுவில் வந்து யாராவது வந்து ஜீசஸ் கால்ஸுக்கு வேலைக்கு வா, அங்கே வேலைக்கு வா, இங்கே வேலைக்கு வானா என்கிட்ட வந்து நிற்பான். அண்ணே நான் போகிறேன்மா, நீ போகிறேன்னா போ. ஆனால் somehow he stayed. ஃபைனலி லாஸ்ட் இயர் வந்து என்கிட்ட சொன்னான், அண்ணே நான் குவிட் பண்ணுறேன், அம்மாவோட இருக்க போகிறேன். ஐ blessed him, yeah you can go, no problem, போயிரு. ஏன்னா அவனுக்கு வந்து அவங்க அப்பாவுடைய கவர்மெண்ட் வேலை கிடைக்க போகுது. நல்லா கேடுங்க, கவர்மெண்ட் வேலை கிடைக்க போகுது. he told me எங்கள் அப்பாவுடைய கவர்மெண்ட் வேலை கிடைக்க போகுது, அதனால் நான் ஊருக்கு போகிறேன். I don't want to stop him, I said bless you. ஆனால் வினோ ஜேபஸ் வந்தப்போ he prophesied, உனக்கு வந்து இந்த ஊழியத்தில் ஆண்டவர் வைத்திருக்கான். இமிடியட்லி அவன் என்ன சொன்னான்னா, நான் ஒரே ஒரு மாதம் மட்டும் பிரேக் எடுத்துகிட்டு திரும்ப வந்துடுறேன். இப்போ அந்த கவர்மெண்ட் ஜாபையே அவன் வேணான்னு சொல்லிட்டான். இந்த கவர்மெண்ட் ஜாபை வேற ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டாங்க.
இங்கே இருக்க எத்தனை பேர் அப்படி செய்ய முடியும்னு எனக்கு தெரியல. He throw government job to stay and get scolded every day from me. நான் சொல்கிறேன், அவனுக்கு ஆண்டவர் வந்து போன 2 மாதம் முன்னாடி ஒரு கார் கொடுத்தாரு. ₹1 செலவில் அவன் கையிலேருந்து ₹1 கூட போகல. He got a car in the age of 22 without even investing ₹1. இதுதான் கர்த்தருடைய திட்ட மையத்தில் இருக்கவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற அற்புதங்கள். நெக்ஸ்ட் இயர் பாருங்க, 2027 he will buy a house. பெரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவனை கொண்டு செல்வார். ஒருவேளை அவன் கவர்மெண்ட் ஜாப்ல இருந்து என்னென்ன சம்பாதிப்பானோ அதை காட்டிலும் 1000 மடங்கு எங்க அப்பா அவனை ஆசீர்வதிப்பார். I want to tell you that if you have taken a decision for God, you may not be absolutely good right now. I want to tell you, good and tidings are coming. அமுக்கி குலுக்கி சரிந்து விழுமட்டும் உன் மடியில போட எங்க தேவ தூதர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். 2 கையை உயர்த்தி அப்பாட்ட ஹalleluya. கண்ணீரை துடைத்துக்கொள், கைகளை உயர்த்தி. கடல் மீது ஓ காற்றையும் கடலையும் அடக்கலாம். ஓ அவர் கரத்தை பிடித்துக்கொள், கைகளை உயர்த்தி. கடல் மீது நடக்கலாம், காற்றையும் கடலையும் அடக்கலாம். என்ன பாருங்களேன், யாருக்கு இந்த அற்புதம் நடக்கும்னா கலப்பையில கை வச்சு பின்னு திரும்பி பார்க்காதவங்களுக்கு. You will have distraction. He had distraction. நிறைய டைம் வந்து யாராவது அங்கே வேலைக்கு வா இங்கே வேலைக்கு வான்னா உடனே வந்து என்கிட்ட நிற்பான், நான் போகிறேன்னு. பட் ஐ அட்வைஸ்ட் ஹிம், ஸ்டே இன் காட்ஸ் பிளான். ஹி லிசன். கர்த்தருடைய திட்டத்தை நம்புகிறவர்களை நான் சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டோடைய ஆசீர்வாதம் அமெரிக்காலேயோ ஐரோப்பாலேயோ இல்லை, அவருடைய பிரசன்னத்தில் இருக்கு. நான் சொன்னேன், ஒரு காலத்தில் நம்மள்ட்ட அமெரிக்காவில் இருக்காங்க, இங்கேருந்து வேலை பார்ப்பாங்க இயேசுவின் நாமத்தினால. ஆமென். எதுவுமே நம்புறீங்க? உங்களை உயர்த்த கர்த்தர் திட்டம் வைத்திருந்தா அந்த திட்டத்தை எங்க அப்பா நீங்க இருக்கிற இடத்திலேயே என்ன பாருங்களேன். நான் வேலை பார்க்கறதுக்கும் நீங்க சொல்ற ஆசீர்வாதத்துக்கும் சம்பந்தமே இல்லை பாஸ்டர். கை தூக்கி காட்டுங்க, எத்தனை பேர்? அல்லேலூயா. அப்படி இருந்தால் தான் அது ஆண்டோடைய திட்டம். நான் சொல்ல விளங்குதா? எத்தனை விளங்குதா? அல்லேலூயா. இந்த வீடுலாம் வாங்குறாங்களே, ஒருத்தன்ட்டு ஒரு பைசா கிடையாது. ஆனால் பாருங்க, அடுத்த வருஷம் வீட்டுக்கு ஓனராக இருப்பாங்க இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. It is going to happen in Jesus' name. I said it's going to happen in Jesus' name. ஆமென் சொல்லுங்க. எங்களுக்கு வந்து மண்டே வந்து எனக்கு ஒரு 8 லட்ச ரூபா தேவை. சரியா? இந்த லேண்டு வாங்கினதில் இவங்க எல்லாத்துட்டையும் சொன்னேன். ஒருத்தங்க கூட சந்தோஷமாக நான் காசு தரேன், ஏன்னா அவங்கள்ட்ட காசு இல்லை. எனக்கு ஒரு 8 லட்ச ரூபா தேவை. நம்ம டேடிக்கு ஏற்கனவே தெரியும்ல. நான் எங்கள் அப்பாட்ட கொஞ்ச நாள் பேசாமல் இருந்தேன். மோஸ்ட் ஆஃப் யூ நோ. எங்கள் அப்பாவுக்கு பர்த்டே வந்துச்சு March 9th. நான் ஃபோன் பண்ணி, பா பிளஸ் யூ, ஹாப்பி பர்த். எங்கள் அப்பா ரொம்ப இதாகிட்டார். அடுத்த நாள் ஃபோன் பண்ணி, தம்பி திருச்சியில் கீரன் ஒரு வீடு விற்கிறோம், நீ வந்தீங்கன்னா உனக்கு ஒரு பங்கு தரோம். போனோம், 8 லட்ச ரூபா கொடுத்தாங்க. கண்ணீரை துடைத்துக்கொள். இது யாருக்கு தெரியுமா நடக்கும்? அவரை நம்பினவனுக்கு நடக்கும். என்ன கையேந்த விட எங்க அப்பா விட மாட்டாரு. கிமி மேஜர். இதுல வந்து ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கோங்க, இது ஏன் தேவை கிடையாது. இது LLMக்காக நான் செய்யற ப்ராஜெக்ட். உன் தேவை மாத்திரம் அல்ல, உன் மூலமாக அடுத்தவங்களுடைய தேவைகளை எங்க அப்பா சந்திக்கிற அளவுக்கு உன் கைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. என்ன கையேந்த விடல, என்ன தலை உரியவும், கைகளை உயர்த்தி. என்ன கையேந்த விடல, என்ன தலை உரியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்லை, ஏமாந்து போவதற்கு நீ விடுவதில்லை. ஷீபா சொன்னா, ஒரு பொருத்தனை பண்ணா, ஒரு 2 பாஸ்டர் காசு நான் இது வந்தோன்னோ நீங்கள் கொடுத்துருங்கப்பா, நான் ஓகேன்னு சொல்லிட்டேன். பட் ஆனால் நெக்கு இருந்துச்சு. ஒரு 50,000 ரூபா தேவைப்பட்டுச்சு. சரியா? இன்றைக்கி நாங்கள் ஸ்ரீலங்கா ஊழிய போயிட்டு வந்தோம். அதில் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஃபேமிலி எனக்கு 50,000 அனுப்பியிருக்கிறாங்க.
again and again I'm telling, money is immaterial to God. நான் ஒருத்தவங்களை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாலே போதும். எங்கள் அப்பா ஸ்ரீலங்காவில் இருக்கணும், அவனுக்கு வந்து இந்தியன் மணிக்கு 1.5 லட்சம், சரி ஸ்ரீலங்கன் மணிக்கு 1.5 லட்சம். இங்கே 50,000 ரூபா கொடுக்கணும்னா தட்டுவார், தூக்குவார், என்னை ஆசீர்வதிப்பார். கைகளை தட்டி என்ன கையே சொல்லுவா, என்ன பாருங்களேன். ஒரு நிமிஷம்டா. ஐ மேட் மிஸ்டேக்ஸ். நீங்கள் சில தப்பான முடிவுகள் எடுத்துருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு கலப்பையில் கை வச்சு திரும்பாதீங்க, இன்னைக்கு திரும்பாதீங்க. எங்க அப்பா உங்களை இன்றிலிருந்து ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறாரு. உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெருக்க வல்லவராக இருக்கிறாரு. உன் குடும்பத்தினுடைய எல்லைகளை பெருக்க வல்லவராக இருக்கிறாரு. உன் ஃபினான்ஷியல் எல்லைகளை பெருக்க வல்லவராக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. என்னுடைய ஆசைலாம் 2035 இங்க இருக்கிற ஒருத்தனுக்கும் ₹1 கூட டெப்ட் இருக்க கூடாது. ஒரு நிமிஷம் தம்பி. I made church debt free in 2021. Receive it, Lord. I will make the believers to be debt free by 2035. Amen, Lord. Hallelujah. ₹1 கடன் இல்லாம எல்லாவற்றையும் செலுத்தி வாங்குகிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு இங்க இருக்க ஒவ்வொருத்தர் தரப்போறார். கையை மேல தூக்கி தட்டி ஹalleluya. எத்தனை நம்புறீங்க அப்பா செய்வான்னு சொல்லிட்டு? ஹalleluya. சொல்லுங்க. கலப்பையில கை வச்சிட்டோம், கலப்பையில் கை வைத்திட்டோ நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். கையை மேல தூக்கி தட்டி கலப்பையில் கை வைத்திட்டோம் நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். ஓ வெற்றி கோடி பிடித்திடுவோம் நாம் வீர நடை நடந்திடுவோம். கையை மேல தூக்கி தட்டி வெற்றி கோடி பிடித்திடுவோம் நாம் வீர நடை நடந்திடுவோம். ஓகே ஓகே. கையை மேல தூக்கிக்கோங்க. நீங்க இப்ப இருக்க என்னன்னா, இப்ப நீங்க ஒரு கஷ்டப்படுறீங்களா சுச்சுவேஷன், அதுல வந்து இஞ்சி திங்கிற குரங்கு மாதிரி மூஞ்ச வச்சீங்கன்னா ஆண்டவர் பிளஸ் பண்ண மாட்டார். விளங்குதா? சிலவங்க கர்த்தருடைய திட்டத்துல இருக்கேன்றத உன் மூஞ்சிலேயே காட்டுவேன். புரியுதா? விளங்குதா விளங்கலையா? நீ ரொம்ப கஷ்டப்படுறியா, அந்த மூஞ்ச பார்த்தாலே தெரியும். It is an insult to God. That's what I'm saying. Never insult God by your attitude. உன்ட காசுல இருந்து எனக்கும் தெரியும், ஆண்டவருக்கும் தெரியும், பிசாசுக்கும் தெரியும். அதை உன் மூஞ்சில காட்டாத. எல்லா சூழ்நிலையிலும் மன ரம்யமா இருக்க பழக வேண்டும். கைகளை மேல தூக்கி தட்டி ஹalleluya. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு வாட்டர் பாட்டிலுக்காக 3 மாசம் காத்திருந்த நாட்கள் உண்டு. இன்னைக்கு எங்க ஃப்ரிட்ஜில் 3 வாரத்துக்குரிய சாப்பாடுலாம் ரெடியா இருக்கு. ஹalleluya. இருந்தாலும் நாங்கள் வந்து விதவிதமாக சாப்பிட்றோம். ஆமென். நினைச்ச ஆண்டவர் எது வேணா ஆர்டர் பண்ண கிருபை கொடுத்துருக்கிறாரு. ஹalleluya. ஆமென் சொல்லுங்க. திருச்சி போனால் ஆனந்து நான் ஜெரு போய் நல்லா ஒரு ஹோட்டலில் சூப் சாப்பிட்டு வந்தோம். ஹalleluya. இந்த ஃபீவர் சனிக்கிழமை பயங்கர ஃப்ரைடே ஃபீவர், சனிக்கிழமை ஃபீவர். அங்கே போய் ஜெய்யே ஆச்சரியப்படுறான். ஏன்னா நான் கூல்ட்ரிங்க்ஸே தொடலை, சுடுதண்ணி தான் குடிக்கிறேன். சரி, சுடுதண்ணி தான் குடிக்கிறேன். ஜெய் சாட்சி. அவன் ஜெய் ஆச்சரியப்படுறான். எனக்குன்னு சோதனைக்குன்னு அந்த ஊரில் இருக்க நல்ல ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு ட்ரிங்க்ஸ்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க. எனக்கு இவன் குடிக்கிறான். அந்த லேடியை பார்த்து தேங்க்யூ சொல்லிட்டு நான் குடிக்காம நிற்கிறேன். கடுப்பாக இருக்கு. நான் சொல்ல ஹாட் வாட்டர் கொடுங்க. உடனே அந்த பாஸ்டர் சொல்றாரு, நானும் ஹாட் வாட்டர் தான் குடிப்பேன் பாஸ்டர். என் மனசு தேர்த்திக்கிட்டேன். சரி, ஒரு ஆள் அவர் சொல்றாரு எங்கே போனாலும் ஹாட் வாட்டர். உடனே நானும் எங்கே போனாலும் ஹாட் வாட்டர் தான். சனிக்கிழமை சாயந்தரம் இந்த அம்பாசிடர் வந்திருந்தார்ல, அவர் வந்து ஒரு 7 ஸ்டார் ஹோட்டல் கூட்டி போனார். இஃப்தார் முறிக்கிற விருந்து, செம்ம சாப்பாடு. கடைசியாக பார்த்தா சர்பத் வச்சிருக்கிறான், இந்த சியா சீட்லாம் போட்டு. நான் நினச்சேன் செத்தாலும் பரவாயில்லடா, இறங்குடான்னு சொல்லிட்டு இந்த 3 நாளைக்கு சேர்த்து 6 ஜூஸ். ஹல்லேலூயா. ஆனால் அதிலிருந்து எனக்கு ஜுரம் வரவில்லை என்பதுதான் நிஜமான உண்மை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த காரியம் எதுவும் என் மனைவிக்கு தெரியாது. ஹல்லேலூயா. என்ன சொல்ல வரேன்னா, அவர் உங்களோட இருக்கிறப்ப
உங்களை கத்துறேன். சந்தோஷமா இருங்க. ஜெய் சொன்ன மாதிரி அப்படிதான், ரூம்க்கு வந்தா ஃப்ளாட் தான். ஜெய் ட்ரெஸ் கழட்டுறதுக்கு முன்னே அவன் வந்து அவன் பொண்டாட்டி கூட அப்படி வேலை செஞ்சிருக்க மாட்டான். ஜெய் அண்ணா வந்துட்டேன் எங்கே தலை இங்கே அங்கே. அவனுக்கு வந்து 2 minutes பண்ணிட்டு அண்ணே ஓகே அண்ணே ஓகே அண்ணே, அவனே டயர்ட் ஆயிடுறான். பாவமாக இருந்துச்சு அவனை பார்க்கறதுக்கு. அல்லேலூயா, பயங்கர. ஆனால் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய ஆண்டவர் கிருபை கொடுத்தார். No matter what the situation that you're going through, God will enable you to fulfill His plan in Jesus name. ரெண்டு கைகளை மேல தூக்கி தட்டி பாலமா 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 பாலமா. Stay in the storm so that you can Jesus walking on the water. Amen. Somebody say stay in the storm. Stay in the storm. You can see Jesus walking on your situation. உங்க வீட்டுக்கு கடந்து வர போறாரு எங்க அப்பா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹalleluya. ரெண்டு கையை தூக்கி, என் வாழ்க்கையில் ஆண்டவர் எனக்கு முன்பாக நடந்து செல்கிறார், என் பிரச்சனைக்கு மேல் நடந்து வர போறார். உங்களை ஆசீர்வதிப்பதே அவருடைய திட்டம். உன்னுடைய கஷ்டம் உன்னுடைய பிரச்சனை எங்க அப்பாவுக்கு ஒன்னை விட அதிகமா தெரியும். ஆமென் சொல்லுங்க பாலா. அத்தமா ஆமென் சொல்லுங்க. எத்தனை நம்புறீங்க? ஹalleluya. நம்புறவங்க எந்திரிச்சு ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க, நம்புவேன் நம்புவேன் இயேசுவை நம்புவேன். கைகளை உயர்த்தி நம்புவே நம்புவே. இன்னைக்கு சாயந்தரம் நம்ம அந்த கான்சர்ட் நடத்துகிறோம். என்னுடைய ஆசையெல்லாம் இவ்வளோ செலவு பண்ணுறோம், இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோம், வர அந்த புது ஆத்மாவில் ஒரு 10 பேராவது தொடப்பட்டா ஐம் ஹாப்பி. அல்லேலூயா. ஜெபத்தோட நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுங்க, ஜெபத்தோட உங்கள் நண்பர்களை கூப்பிடுங்க, எப்படியாவது அவங்க தொடப்படணும். அல்லேலூயா. வாழ்க்கையிலே மிகப்பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? இப்படி திமிரா என் ஆண்டவர் பார்த்து கொள்வார்ன்ற தைரியம் இருக்கிறது தான். நாட் மணி, நாட் பொசிஷன், த அஷூரன்ஸ் ஆஃப் சால்வேஷன். இந்த ரட்சிப்பினுடைய சந்தோஷம் இருந்தால் தான் உங்களால் இப்படி திமிரா இருக்க முடியும். எது என் கையை விட்டு போனாலும், எது என்னை விட்டு இல்லாம போனாலும், அவர் என்னோடு இருக்கிறாரு. கைகளை தட்டி சொல்லுங்க, அவர் என்னோட இருக்கிறாரு. எத்தனை நம்புறீங்க அவர் உங்களோட இருக்கிறான்னு சொல்லிட்டு? அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. எல்லாம் கை தட்டி சொல்றீங்க, ஆனா போன வாரம் கேட்டா 3 பேர் பிளட்ஜ் பண்ணிருக்கீங்க. இட்ஸ் வெரி சேட். இன்னும் சிலிண்டர் கிடைக்கலன்னு பிரியாணி வந்து 20,000 25,000 ஆயிடுச்சு. அல்ல இருந்தாலும் உங்களுக்கு பிரியாணி போடுறோம் இன்னைக்கு. அல்லேலூயா. ரூபின் வந்து ரொம்ப ரொம்ப வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற தான் கேட்பான், அண்ணே இந்த கேன்சல் மக்களுக்கு சாப்பாடு எப்படின்னு அவங்க லீடர்ஸ்லாம் சொல்லுமே. சரின்னு சொல்லி விசாரிச்சாச்சு. நார்மலாக 50 ரூபாய்க்கு கிடைக்கும் ஒரு பொட்டலம், இப்போ வந்து 80 ரூபா இருந்தாலும் போடுறோம். கைத்துக்கு ஒரு அல்ல சொல்லு பாலா. அல்லேலூயா. கேட்டால் கேஸ் சிலிண்டர் கிடைக்கலன்றாங்க ஹோட்டல்லாம். கேஸ் சிலிண்டர் கிடைத்தாலும் கிடைக்காட்டியும் நம்ம வீட்டில் பொங்குறது பொங்கிட்டே இருக்கும் இயேசுவின் நாமத்தினால. கைகளை மேல தூக்கி தட்டி ஹalleluya. ஆமென். எனக்கு 10,000 ரூபாய் கொடுக்கக்கூடிய 10 பேர் தேவை. கை தூக்கிடுங்க. ஹalleluya. 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 இன்னும் 5 பேர் தான். 6 இன்னும் 4 பேர் தான். 7 டக்குன்னு ஒரு 3 பேர் தான் இருக்கீங்க. டக்குன்னு தூக்கிடுங்க. 8 அப்புறம் இன்னும் 2 பேர் தான். இல்லைன்னா நான் உங்கள் பேரை சொன்னால் நீங்கள் 20,000 ரூபா கொடுக்கணும். அல்லேலூயா. 8 பேர் இருக்கு. இன்னும் 2 பேர் தேவை எனக்கு. அல்லேலூயா. நம்புவே. God is going to break through, give a breakthrough. எனக்கெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. இந்த லட்சம்லாம் அப்பாவுக்கு மேட்டரே கிடையாது. அல்லேலூயா. அவர் நினைச்சா செய்வார். அல்லேலூயா. நீங்கள் உட்காந்தீங்கன்னா கார் உடைச்சிருவார் 2 பேர் காலையும். உட்காந்து மொபைல் நோண்டிட்டு இருக்க நீ. இங்கே இவ்வளோ பெரிய மெசேஜ் என்ன, நீங்கள் எல்லாம் என்ன வளர்றீங்க சர்ச்சில்? முன்னாடி வந்து ஆண்டோடைய வார்த்தை கேட்க உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அதனால தான் வாழ்க்கையில் உருப்பிடாமல் இருக்கீங்க. வாழ்க்கையில் உருப்புன்னா ஆண்டோடைய வார்த்தையை உள்ள ஏற்றுங்க. Jesus bless you Lord. நம்புவே இயேசுவை. கைகளை உயர்த்தி
முதல்ல அந்த கேமரா இருக்கலாம் இறங்கி முன்னாடி வாங்க. வாங்க நீங்க பெரிய மயிர் எல்லாம் வாயில வருது எனக்கு. ஃப்ரண்ட்ல வந்துருங்க. இயேசுவை கைகளை உயர்த்தி நம்புவே இயேசுவை. ஓ நிந்தனைகள் போராட்டம் நீதியின் தேவன் தாங்கினார். நிந்தனைகள் போராட்டம் அப்பா கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணு. ஒரே காரியம் நான் சொல்லி பிடிக்க வர்றேன். If you been apologetic about your life, ஒன்னு சொல்லவா? தலை கேட்சுக்கிறீங்களா? biggest enemy of your blessing is self pity. தலை கேட்சுக்கோ. செல்ஃப் பிட்டினா தமிழ் என்னடா? சுய பரிதாபம். தேங்க்யூ ஸோ மச், எக்ஸலண்ட் வேர்டிங் இன் தமிழ். சுய பரிதாபம் தான் உங்களுடைய பிளெஸ்ஸிங்கை கெடுக்கிறது. ஒன்று கேட்கவா? இந்த மியூசிக் கான்சர்ட்டுக்காக நான் ஒரு நாள் வந்து ஜெபம் பண்ணேன், ஒரு நாள் பேம்ப்ளெட் போட்டேன், ஒரு நாள் கூட பேம்ப்ளெட் போடல, ஒரு நாளும் ஜெபம் பண்ணல, ஒரு நாள் எந்த வேலையும் செய்யலைன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் பிஸின்னு சொன்னீங்கன்னா, ஒன் டெல் யூ ஹேவ் a self pity on you. God cannot bless you. நான் இந்த லாண்ட்ரியில் வேலை பார்க்குற பசங்கள்லாம் மெச்சுக்குவேன். பெபின், ஜான், பிரேம், கோபி, எவ்ரிடே ஆல்மோஸ்ட் எவ்ரிடே பேம்ப்ளெட் போட்டு நைட்டு போஸ்டர் ஒட்டி 3:30 மணிக்கு படுத்து காலைல. they are all human and we are also human. யோவான், பிரதீப், நிறைய பேர் வந்தீங்க. God bless you. I want to tell you your reward is on the way. Amen. Thank you, Holy Spirit. I want you to take a decision today that you will not for a second turn back. உங்களுக்கு பாட்டு தெரியுமில்ல? இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே. You know the story I told you already. அருணாச்சல் பிரதேஷ் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு கிறிஸ்துவை நம்புகிற ஒரு ஊழியக்காரர், 2 பிள்ளைகள், ஒரு மனைவி இருக்கிறாங்க. அந்த ஊர் தலைவர் வந்து இவரை ஊரில் கட்டி வச்சு கேட்குறாரு, இயேசுவை மறுதலி, உன்னை ஓன்னையும் உன் பிள்ளைகளை விட்டுறேன். He said no turning back. அவர் கண்களுக்கு முன்பாகவே அவருடைய பிள்ளைகளை எரிக்கிறாங்க. burn alive. அப்பதான் அந்த பாட்டு பாடுறாரு, உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே, the world behind me, the cross before me, no turning back, no turning back. You know, கடைசியா சொல்றாங்களாம், தலை கேச்சுக்கோங்களேன், லாஸ்ட் சான்ஸ் என்ன பாருங்க, either you deny Christ or one and only உறவு, உன் ஒய்ஃபை நான் கொலை பண்ண போறோன்றாங்க. அந்த ஊழியக்காரர் சொல்றாரு, I will never deny Christ. கண்ணுக்கு முன்னாடி அவருடைய மனைவி 2 வெட்டுறாங்க. அப்பதான் இது எழுதுறாரு, though none go with me, still I will follow. Though none go with me, still I will. You know, 2021ல ஒரு பயங்கரமான சுச்சுவேஷனப்ப நானும் ஷீபாவும் ஒரு முடிவு எடுத்தோம். ஊழியத்தை கொடுத்தது ஆண்டவர். No matter who stands with me or not, still I will follow. உங்க வாழ்க்கையில உங்க கூட இருக்கிற நபர்கள் மாறிட்டே இருப்பாங்க, ஆனா மாறாத எங்க அப்பா மாறவே மாட்டார். Though none go with me, still I will follow. கைகளை உயர்த்தி, though none go with me, still I will follow. Though none go with me, yes, still I will follow. No turning back, no turning back. கண்ணத்தை வந்து பாருங்க, இது உங்க வேலைக்கு பொருந்தும், உங்க குடும்ப வாழ்க்கைக்கு பொருந்தும். யார் உங்களை அப்ரிஷியேட் பண்ணாலும் நோ டர்னிங் பேக். தலைக்கு நோ டர்னிங் பேக்.
Because you are working for God, not for any human. He will give the reward at the due time. இப்ப இருக்கிற வேலையில உனக்கு அற்புதம் நடக்காம இருக்கலாம். எங்க அப்பா உன்னை உயர்த்தி வைத்து அழகு பார்க்கிறவர். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹalleluya. இன்னைக்கு உன் கணவனை நான் மதிக்காம இருக்கலாம். There is a time coming that he will respect you. இன்னைக்கு உன்னை காலில் உதைக்கலாம், ஒரு நாள் அதே காலை பிடிச்சி விட எங்க அப்பா வைப்பார் இயேசுவின் நாமத்தினால. ரெண்டு கையை மேல தூக்கி தட்டி ஹalleluya. No turning back. Turn back ஆனா என்ன நடக்கும்னா உப்பு தூணா மாறிடுவீங்க. I want to tell you, if you have ஒரு சின்ன தம்பி, if you have a financial stagnation, you have turned back on your giving. ஹலோ இருக்கீங்களா? நான் சொல்ல விளங்குதா? ஃபினான்ஷியலாக ஸ்டாக்னேட் ஆகினா உங்கள் கிவிங்கில் டேர்ன் பேக் ஆகிருப்பீங்க. உங்கள் ஹெல்த்தில் ஸ்டாக்னேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ரேயர் பண்ணுறதுல கிவ் பண்ணியிருப்பீங்க. எவ்ரிதிங் ஹாஸ் அ ஸ்பிரிச்சுவல் மீனிங். அல்லேலூயா. எத்தனை அல்லே சொல்லுங்கள். பத்தாது ஆண்டவர் உங்களுக்கு அதிசயம் செய்ய. ஆக்சுவலி பிரின்சியோட அப்பாவுக்கு பெட் ஸ்கேன் பண்ணாங்க. ஏன்னா எவ்வளோ பெரிய மிராக்கிள் தெரியுமா? Not 1% in whole of the body the cancer is got repeated. Amen. Everything is clear. நான் சொல்லுவேன் அதுக்கு உண்மையான காரணம் பிரின்சியோட ஜெர்னாஸோடைய கமிட்மெண்ட் இன் மினிஸ்ட்ரி. வேற ஒண்ணுமே கிடையாது. Nothing else. You commit yourself to God and your ways are ordered by him. உங்க வழியை அப்பாட்டு ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்கள் வழிகள் எல்லாம் சிறப்படுத்தப்படும் இயேசுவின் நாமத்தினால. சிறப்படுத்தப்படும் இயேசுவின் நாமத்தினால. சிறப்படுத்தப்படும் இயேசுவின் நாமத்தினால. சிறப்படுத்தப்படும் இயேசுவின் நாமத்தினால. ஒருவேளை கேன்சர் வந்திருக்கலாம். ஹalleluya. ஒரு நைட் பிரேயருக்கு வந்தனால அந்த கேன்சர் அழிக்கப்பட்டுச்சு. ஒருவேளை ஒரு காரியம் உருவாக்கி இருக்கலாம். ஜெரு கொடுத்த காணிக்கையினால அது அழிக்கப்பட்டது. ஹalleluya. It's a spiritual battle. I want to tell you in Jesus name. Hallelujah. உங்க வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் எல்லாம் எங்க அப்பா முறியடித்து விட்டார். ஏற்கனவே நான் சொன்னேன் முறியடித்து விட்டார். Give me E minor. Hallelujah. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க முறியடித்து விட்டார். Give me G minor. Hallelujah. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என்னேசு கையை மேல தூக்கி தட்டி சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என்னேசு பறித்துக் கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார். சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே இயேசு காலாலே கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கையை மேல தூக்கி தட்டி கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார். வெற்றி பவனி செல்கிறார். ஓ என் ராஜா முன்னே செல்கிறார். வெற்றி பவனி செல்கிறார். இதோ சொல்லவா, இன்னைக்கு 8 மணிக்கு முன்னாடி சர்ச்சுக்கு வந்தவங்களுக்கு இன்னைக்கு அற்புதம் நடக்கும். நீங்க ஒரு half an hour தானே லேட் அப்படி நினைக்கிறீங்க. But it has a lot of spiritual aspect towards it. Seriously I'm telling you. நீங்க ஒரு 6 மாசம் 8 மணிக்கு முன்னாடி சர்ச்சுக்கு வந்து பாருங்க. You will have a big breakthrough in your life. I promise you. இன்னைக்கு சர்ச்சுக்கு வராம டிம்மி கொடுத்துருக்கீங்களே, உங்களுக்குலாம் அற்புதமே நடக்காது. Coming to church, there is absolutely no alternate to that. வேலை போனாலும் பரவாயில்ல, உயிரே போனாலும் பரவாயில்ல, அவருடைய சமூகம் தான் எனக்கு சந்தோஷம். சொல்லுங்க, அவருடைய சமூகம் தான் எனக்கு சந்தோஷம். அப்படியே ஜெபம் பண்ணி முடிக்கலாம். என்ன ஸ்கேல்? E மைனர் தானே? G மைனர். ஹalleluya. ரெண்டு கைகளை உயர்த்தி go to C minor. hallelujah. rabba shatalama. பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் ரூபின் ஜெபம். பாதை காட்ட நேசருண்டு பயமே